உங்கள் கவனத்தை கொஞ்சம் தர முடியுமா? தயவு செய்து முதலில் நான் சுவையான ஸ்டேக் சாப்பிட விரும்புகிறேன். சுலபம், நான் அதை செய்கிறேன். பிரச்சனை இல்லை, நான் மிகவும் சுவையான ஸ்டேக் செய்வேன். அதுவும் மிக வேகமாக. அதை பற்றி பார்ப்போம். தலைமை அதிகாரி ஏற்கனவே நடவடிக்கையில் இருக்கிறார். அப்போ நான் கூடவே இருப்பேன். நீங்க அங்கே என்ன செய்கிறீர்கள்? வெண்ணையா? இதை விட எளிதாக இருக்க முடியாது. நான் பார்க்காமலே ஊற்ற முடியும். கவனமாக இரு செல்லமே. உணவுப் பொருட்களுடன் விளையாட முடியாது. பண்ண முடியும். நீ பண்ண வேண்டியது எல்லாம் ஸ்டேக்கை உயரமாய் ஏறிவதே. ஓ, அதை பிடிக்க மறந்து விட்டேன். பேரனே, நீ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பாரு, ஸ்டேக்கை கவனமாக பானில் இழுத்து அதை திருப்பி நீங்கள் ஒரு பொன்னிறமான மேல் தோல் பெறுகிறீர்கள். என் மேல் தோல் உங்களுடையதை விட இன்னும் பொன்னிறமாக உள்ளது. ஹே, பாருங்கள், இரண்டாவது முறை. மாமிசம் எங்கே? ஆப்ஸ். ஒரு நிமிடம் கொடுங்கள். ஓ, இல்ல, மாமிசம் அழுக்காக இருக்கிறது. அதை எப்படி சாப்பிட முடியும்? ஓ, எனக்கு தெரியும். நீங்க ஸ்டேக்ல கெட்சப் வச்சா அழுக்கு தெரியாது. இது சரியானது. ஆம் பேரனே, நீ சமையல்காரன் அல்ல. என் ஸ்டேக் சிறப்பாக இருந்தது. சரி, நான் செய்ய வேண்டியது மிளகு தூவுவது மற்றும் ரோஸ்மேரி கிளையால் அலங்கரிப்பது மட்டுமே. இல்லை இல்லை பாட்டி, பரிமாறுவது பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாது. தங்கம், தங்க ஸ்டேக்கை விட என்ன சிறந்தது? இல்லை எனில் நான் கொஞ்சம் பயன்படுத்துங்கள். முடிஞ்சது. சரி, இத முயற்சி செய்வோம். இது என்ன விஷம் போட முயற்சிக்கிறியா? இது உன் வேலைதானா? அத நான் சாப்பிட மாட்டேன். இந்த ஸ்டேக் ருசியா இருக்குது. அதை முயற்சிப்போம். அற்புதம். ஓ, கடைசி ஒன்று. ஓ, இது தங்கமா? உண்மையில் அதை முடிக்கவே விரும்பவில்லை போலிருக்கிறது. இதோ நம்முடைய வெற்றியாளர். நான் வென்றேனா? அதுவே பெரிய விஷயம். அப்படியா? அடுத்தது என்ன? இப்போது மூன்றாவது மற்றும் வெற்றி பெறும் குருசாண்ட் நேரம். ஓ, எளிது. இந்த முறை நான் வெல்ல முடியும் என்று நம்புறேன். ஓ அப்பா, நானே பாட்டி இதுல ரொம்ப திறமையானவர். அவ பில்லியார்ட்ஸ்ல திறமையானவர். ஏன் நீங்களும் என்னோட அவற்றை பகிர்ந்து கொள்ளக்கூடாது பாட்டி? தயவு செய்து. சரி. மீதம் உள்ளது குருசான்களை அடுப்பில் வைக்க வேண்டும். அது கிட்டத்தட்ட தயார். ஓ இல்லை, அது எனக்காக அல்ல. உண்மையான நிபுணர்கள் வசதியான உணவுப் பொருட்களை பயன்படுத்த மாட்டார்கள். புதிய பொருட்களையே பயன்படுத்துவார்கள். ஆனால் நான் இது கிட்டத்தட்ட சாரி. இப்போது இதை உருட்டுவோம். கிட்டத்தட்ட முடிஞ்சு விட்டது. ஆம், இது போல. That said, since croissant scare me for diversity standard hamshri to say போது அதை அடுப்புல வைக்கிறோம். ஓ என் கடவுளே, அற்புதம், குளிர். வாவ் பாட்டி, நீ எப்போதுமே இதனோட நூடெல்லாம் வைச்சிருக்கிறாயா? ஆனா எதுவும் சொல்லலையா? இது என் குருசான்களுக்கு சரியான சேர்க்கை. யம் 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 யம். எனக்கு பிடிக்கும். குருசான்களை வெளியே எடுக்க நீண்ட நேரம் எடுக்காதே பேரனே, இல்லையெனில் அவை எரியும். அந்த வாசனை என்ன? உண்மையிலே என்ன? ஓ இல்லை, என் குருசான்கள் அவையோ கருகி விட்டன. உனக்கு என்ன பிரச்சனை? ஓ இல்ல, இப்போது அது 2 நிலக்கரி மாதிரி. அவர்கள் இதை நிச்சயமாக பாராட்ட மாட்டார்கள். இவ்வளவு கவலைப்படாதே, நீ மீண்டும் வெல்வாய். இல்ல, இங்கே ஒரே ஒரு வெற்றியாளர் தான். அது நான். இதோ என் சாம்பியன் குருசான்கள். இப்போது அவற்றை அழகாக கிரீம் மற்றும் பழங்களுடன் சிறிது தூளுடன் பரிமாற வேண்டும். சரி, முடிந்தது. பார்ப்போம். கரி, நீ என்ன மீண்டும் விஷம் கொடுக்க முயற்சிக்கிறாயா? முடியாது. அந்த குருசான்கள் மிகவும் ருசியானவை. ஓ, அவை சுவையாகவும் உள்ளன. மோசமில்லை. அழகான குருசான்கள் மற்றும் சுவையானவை. என் கடவுளே, அற்புதம். இது நிச்சயமாக வெற்றியாளர். நீதி இறுதியாக வழங்கப்பட்டுள்ளது.
தயவு செய்து இன்னொரு இனிப்புக்கு நான் இல்லை என்பேன். பேன்கேக் எளிது. பாட்டி விழித்திருங்கள். என்னை நான் தவற விட்டேன். பேன்கேக்ஸ் இது இது எளிது. மாவு சரியாக இருக்கிறது, அதனால பேன்கேக்ஸ் சரியாக இருக்கும். இதோ முதல் ஒன்று வருகிறது. ஏற்கனவே முடிந்து விட்டது. எனக்கு இது பிடிக்கும். அதில் என்ன சிறப்பு இருக்கிறது? யோசனை. நான் இதை சிறப்பாக மாற்றலாம். நான் நிறங்களை சேர்த்து உலகின் மிக வண்ணமயமான பான்கேக்குகளை செய்யலாம். சிறந்த யோசனை. முதல் பான்கேக் தயார். இன்னும் சிலவற்றை சுட வேண்டும். 1 2 3 அருமை. அதற்கு குறைவாக இருப்பது கொஞ்சம் வெண்ணெய் தான். மேலும் நிச்சயமாக மேபிள் சிரப். அது எவ்வளவு விளம்பரமாக இருக்கிறது. நிச்சயமாக அது அப்படிதான். என் பான்கேக்குகளை அழகுபடுத்த ஏதாவது செய்ய வேண்டும். எனக்கு தெரியும், மார்ஷ்மெலோ பேஸ்ட் சரியாக இருக்கும். மூடியை திற. ருசியானது. ஆம், இது இதே இடத்தில் இருக்க வேண்டும். என் வெற்றி பான்கேக்குகளில் இப்போது சிற்றுண்டிகள். அருமை. அற்புதம். நன்றாக செய்தாய் பேரனே. அந்தோ இல்ல, நான் என் வெற்றியை விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு ஒரு ரகசிய சமையல் முறை உள்ளது. மொட்டை, பச்சை காய்கறிகள், மதடு சாசேஜ், அதுவே மீனஸ் கடினமாக வேக வைத்த போச்சு முட்டைகள். சரியான பான்கேக்கள் தயாராக உள்ளன. அப்படியா? சரி, அவற்றை முயற்சி செய்து பார்ப்போம். இதிலிருந்து தொடங்குகிறேன். நல்ல வாசனை வருகிறது. இத பற்றி என்ன சொல்றீங்கள்? அவை மிகவும் வண்ணமயமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றன. ருசியானது. அவை நல்லவையாகவும் இருக்கின்றன. மூன்றாவது பற்றி என்ன? அவை விசித்திரமாக தோன்றுகின்றன. ஆனால் அவற்றுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். ஆனால் இல்லை, நான் விரும்பவில்லை. இதோ வெற்றியாளர். வெற்றி எனது. சூப்பர். நீங்கள் மிகச் சிறப்பாக செய்கிறீர்கள். நீங்கள் ஐஸ்கிரீம் செய்ய முடியுமா? சமையல்காரர் எதையும் செய்ய முடியும். பிரச்சனை இல்லை, அதுவே போதும். இந்த முறை நான் இதுவரை இல்லாத சிறந்த மற்றும் ருசியான ஐஸ்கிரீமை பெறப்போகிறேன். இதற்காக கேக்கை சரியாக சாய்க்கவும். அதை உடைக்க வேண்டும். கவனமாக இரு பேரனே. கண்ணீராக மன்னிக்கவும். பாருங்கள், நீங்கள் உங்களை நல்லா பார்த்து கொண்டிருக்கும் போது உலகின் மிகச் சுவையான ஐஸ்கிரீம் முழு வேகத்தில் இருக்கிறது. அதே சமயம் செஃப் தனது டெஃபால் ஸ்விங் சமையல் செய்கிறார். நான் எலுமிச்சை தோல் மற்றும் சில ஸ்ட்ராபெரிகளை சேர்க்கிறேன். இப்போது சிறிது கூடுதல் சுவை சேர்ப்போம். டாடா, முடிந்தது. வாவ், அது ஒரு மேகம் போல மந்திரம். ஆனால் அவன் அவ்வளவு முக்கியமில்லை. முக்கியமானது சுவையே. நான் எப்போதும் அதை அன்புடன் செய்வதால் என் ஐஸ்கிரீம் மிகவும் சுவையானதாக இருக்கும் என்று எனக்கு உறுதி. அதுதான் முடிஞ்சது. காதல் பீட்டர், இது எல்லாம் அர்த்தமற்றது. இனிப்பு அதிகமாக இருந்தால் அதுவே ருசியாக இருக்கும். அதுதான் என் எண்ணம். அதனால்தான் நாங்கள் ஐஸ்கிரீமை மிட்டாய்களால் அலங்கரிக்க வேண்டும். மற்றும் யூக்கீஸ். ஓரியோ ஸ்கிட்டில்ஸ் அற்புதம். இத சாக்லேட் டாப்பிங்கோட முடிக்கவும். நீ அதிகமா செய்றியா பேரனே? சரியாவே இருக்கு. பார்ப்போம். என்ன இது? வாவ், அது என்ன? இது கவர்ச்சியாக இருக்கிறது, ஆனால் சுவையாக இருக்கிறதா? என்ன அது? பெப்பர்மின்ட் தானா? சரி, அதை எடுத்து விடுகிறேன். மின்ட் குறைவில்லை. இந்த ஐஸ்கிரீமை சொல்ல விரும்புகிறீர்களா? இல்லை இல்லை இல்லை. நான் இதை முயற்சிக்கலாமா? இது சுவாரஸ்யமாக தெரிகிறது. இது மோசமாக இல்லை, ஆனால் மிகச் சிறப்பாகவும் இல்லை. இதை எப்படி? இதுதான் இனிமையாகவும் சுவையாகவும் இருக்கிறது. குளிர். ஆம், நான் உங்களுக்கு சொன்னேன். அல்ல, எவ்வளவு மோசமாக இருக்கிறது. நானாவது அப்படி பெரியதாகவும் இல்லை. பெண் குயின்கள், குறைந்தது உங்களிடம் ஒன்று வசதி. எனக்கு ஒரு முழு கூட்டம் இருக்கிறது. அதே போது நான் எவ்வளவு ஆவணங்களை கொண்டு இருக்கிறேன் பாருங்கள். அங்கேதான் உண்மையான குவியல் இருக்கிறது. பார்ப்போம், முயற்சி செய்து விடுவோம். நான் தீப்பற்றி விடாதிருக்க நம்பிக்கை வைக்கிறேன். அது இவ்வளவு மோசமாக இல்லை.
அதை விட அதிகமாக காரமாக இருக்கும் என நான் நினைத்திருந்தேன். இது கலேபரம் தான். யாரும் காரமான மிளகாய் இவ்வளவு விரைவாக சாப்பிட மாட்டார்கள். நீங்கள் சொல்வது சரி. எனக்கு அதை இப்போதுதான் உணரத் தொடங்குகிறேன். ஓ கேசி, நீ கோட் சைஸ்ல இருக்கிற. அவளுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் வேணும் நினைக்கிறேன். கொஞ்சம் தண்ணிட்டால் நீ நல்ல சின் ஜேபிஜி மற்றும் ஒரு பதிவினை உருவாக்கி கொள்ளலாம். 谢谢了，亚历克斯。谁真的帮了忙？哪里？现在轮到你了，大小。சரி, வேகம் என்னுள் வருமளவுக்கு நெருப்பை ஊட்டாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நான் உள்ளிருந்து வெளியே எரிய விரும்பவில்லை. தயவு அதை செய்து பார்க்க கூட எவ்வளவு பாதிக்குது எனக்கு. ஏன் இஸ்தோல்க கள்ளார்கள் இருக்கிறார்கள்? நான் இவைகளை உண்ணுகிறேன், ஆனால் இவை போய்விட மாட்டார்கள். ஓ ஆம், அலெக்ஸ், அதெல்லாம் உங்களுக்கேதானா? அப்படின்னா உங்க கள்ளா மீண்டும் எடுத்துக்கொண்டு உண்ணீங்க. உங்களது டர்ன். ஓ, இதுதான் எனக்கு பயமாக இருந்தது. உள் கொதிக்கிறது. என் தலைமேடு ஒரு காய்ச்சல் டின் மாதிரி புகை காண்டிருக்கிறது. ஏதோ எனக்கு மோசமாக உணர தூண்டுகிறது. நீங்கள் பசித்ததற்காக மன்னிக்கவும் ஷீராஸ். கீழே நான் எழுந்திருக்க சென்றேன். முழுவதும் எரிந்து விடப்பட்டது. என் சாலுடன் நான் சிறப்பாக சாலுகிறேன். உங்கள் உதவிக்காக மிகவும் நன்றி. நீங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள்? என்னுடைய முகத்தில் ஏதாவது இருக்கிறதா? அருவருப்பாக இருக்கிறது. அது திரவ மீசை. சரி அலெக்ஸ், இப்போது மிளகாய் நீயே சாப்பிட வேண்டும். நான் போனதே நல்லா இருக்கும் போல. அதை விரைவாக சரி, நிறுத்து. ஆனால் நீ அது என் தவறில்லை. ஐயோ இல்லை. அரே, நீங்க என்னை நிறுத்துங்க. நீங்க இந்த பத்திரிகை மிகப்பெரியதாக மதிக்கப்படுகிறது. எதிர்பாராத காத்திருப்பு, மின்சார அழைப்புக்கு உரிய நாளை பணி செய்யும் பெண்களுக்கான ஒரு பெருங்கனவு. என்ன நடக்கிறது? இப்போது நான் கீழே போகிறேன். நான் உடனடியாக எனது சார்ஜ் நிரப்ப வேண்டும். ஆங்க விண்வெளியை கைப்பற்றி பொருளாக்குவோம். நான் உன்னை கூட பார்க்க முடியவில்லை. ஓ, அதற்கு தான் ஸ்பை கிளாஸ். ஆஹா, வாவ், ஆஹா, என்ன ஒரு அழகு. இப்படி விண்வெளியில் இருப்பேன் என்று யோசிக்கவே இல்லை. மனிதரே, எனக்கு நுடல்லா ஒரு ஜாடி இருந்தால் போதும். எனக்கு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் எனக்கு இவ்வளவு இருக்கிறது என்பதை நான் கூட காணவில்லை. ஆனால் சாப்பிட தொடங்குவது மிக குறைவாக இருக்கும். பின்னர் நான் தொடங்கலாம். என் நுட்பம் மிக குறைவு சுவைமை மிகுந்ததாக இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். ஓ, இதன் நாற்றம் அற்புதமாக இருக்கிறது. இதை முயற்சிக்க நேரம். நுட்டெல்லாவை சாப்பிடும் இது போல் புதுமையான வழி. இது சுத்தமாகவும் இல்ல. அப்படின்னா என்ன? முக்கியமாவது அவன் குழப்புறான், என்னை அடைகிறான். ஓ, துப்பாக்கி எனது முகத்தில் சிக்கியுள்ளது. தயவு செய்து இதை இங்கிருந்து எடுப்பதற்கு உதவுங்கள். ஓ, அது அருமை. இது மிகவும் நேர்த்தியான அனுபவமாக இருந்தது. இப்போது நான் சிக்கி போயிட்டேன். நம்ம போய் திரும்பும் போது சாமிங்கை கொல்லலாம். எப்போது முறை நவுட்டல சாப்பிட அது மிகவும் ருசியாக இருக்கிறது. அது ஒரு பொக்கிஷம். பாருங்கள், என்ன செய்கிறாய்? கைகளால் சாப்பிடுவது மோசமாகும் என்று உனக்கு எப்போதாவது சொல்லப்பட்டுள்ளது? குவளை நக்கி உட்கொண்டவனிடம் இருந்து வருகிறதா? என்னை பற்றாது. இது சுலபமாகவும் மிக சுவையாகவும் உனக்கு என்ன உள்ளது. பிரச்சனை? கேசியும் நானும் வெற்றி பாதையில் இருப்பதற்கு நீயே அது காரணம். சரி, சாக்லேட். நான் அதை காவி இருப்பதை விரும்புகிறேன். இருப்பினும் என்னை தடுத்து நிறுத்துவது யார்? அலெக்ஸ். அலெக்ஸ், நீ ஒரு உண்மையான சுலபி. நான் சாக்லேட் ஐஸ்கிரீம் டோனட் சாப்பிட போகிறேன். ஏன்களை எரியாதே. ருசியாக இருக்கிறது. நீங்கள் முறும் கடுமையாக இருக்கிறீர்கள். உங்களுடைய கையில உங்களுடைய வச்சுக் கொள்ளுங்கள். நண்பர்களே, நான் சிறந்த சாக்லேட் சிப் மாணவர் மதிய உணவுகளை செய்தேன். மேலும் சொற்கள் நினைவில் வரவில்லை.
இப்போது நீங்கள் ஒரு என்னிடம் கையால் உணவு சாப்பிடுவது அருவருப்பாகவும் மோசமாகவும் இருக்கும் என்று சொன்னதன் காரணத்தை ஆனால் புரிந்து மிகவும் கொண்டேன். ருசியானது. என்ன நடக்கிறது? நான் சாக்லேட்டாக ஆகிறேன். இல்லை, கேட்ஸி லைட் நூடெல்லா முழுவதும் சாக்லேட்டால் செய்யப்பட்டுள்ளது. இப்போது நான் இதிலிருந்து கொழுப்பையும் தொடங்கலாம். சாப்பிடலாம். நீங்கள் இல்லை, நீங்கள் அதை செய்ய முடியாது. உங்கள் விரலை திருப்பி வையுங்கள். நான் அதை நக்க வேண்டுமா? ஓ மை காட், அலெக்ஸ் நிறுத்து. நான் இன்னும் அதே வயசில் தான் இருக்கிறேன். நன்றி க்ரூ. ஓ, நான் உண்மையில உதவ போறேன். பாரேன், ரிஹர் திட்டம் அதில் இருக்கிறது. நீங்க சாக்லேட்டை எல்லாத்தையும் நக்கினா கேசி சீராகி விடுவார். ஐயோ என் கடவுளே, நான் விழுந்துட்டேன். சான்சார்லோ உதவுங்கள். ஆமாம், பள்ளிக்கு போவது அது ஒருக்கும் மேல் இருக்கும் போது போன்றது. இருந்துச்சு அவற்றில் பல இருந்தன. பாருங்களா, நான் உண்மையான பொம்மைகளின் கோபுரத்தை உருவாக்கினேன். கேசி, நீ முதலில் எனக்கு விளையாடு. ரொம்ப பிடிச்சது. அது ரொம்ப ஒளி வீசுகிறது. உண்மையாகவே பொத்தான்கள் வேலை செய்யாதது பற்றிய ஒன்றுள்ளது. விசித்திரம். ஓ, மிகவும் நன்றாக வாசிக்கிறது. ஆனால் இது உண்ணக்கூடியதா? முழுமையாக. இது கொழுவுக்கான பாவையாக இல்லை, இது சதை. ஓ ஆஹா, அருமை. அரவ், இது எவ்வளவு சாப்பிட சுவையாக இருந்தது என உங்களுக்கு தோன்றவில்லை. லூனா, இதை பாரு. உங்களுக்கும் பேப்பெட் குறித்த நக்கல் இருக்கலாம், நம்புகிறேன். அவற்றின் மனம் அற்புதமாக இருக்கிறது. அவற்றின் சுவையும் அருமையாக இருக்கிறது. பாப்ஸ் வெவ்வேறு இருக்கும் போதும் நான் மகிழ்கிறேன். அவ்வாறு அவற்றின் சுவை மேலும் மேம்படும். ருசியாக உள்ளது. ஓ மை காட், நான் முடியவில்லை. பாரு, இனிப்பு உன் பாக்கியம் என்று எடுத்துக்கொள். ஆஹா, ஆம், இறுதியாக இது விசித்திரமாக உள்ளது. ஏனெனில் ஏதோ காரணத்துக்காக என் ஃபாபிட்ஸ் கடிக்க முடியவில்லை. எனக்கு தான் ஜாம் கஷ்டமாக உள்ளது என்று நினைக்கிறேன். அதிகமாக கடிக்க வேண்டும். மிகச்சிறந்த புல்-அப். அருமை. உதவுங்கள். விளையாட ஒன்றுதான் இருக்கிறது. நான் அந்த நல்ல பொருட்களை வச்சிருப்பேன் என்று நினைச்சேன். ஆனால் உண்மையான பொம்மல்களுடன் ஆடுவது எனக்கு பரவாயில்லை. அது ஆடுவது மிகவும் அமைதியான செயலாக இருக்கும். இது ஒரு புதிய வீடியோ. அதே உணவு சாப்பிடுவது. நிற சவால். உங்கள் சில பொருட்களை பார்ப்போம். சரி, வாருங்கள், ஆரம்பிக்கலாம். நான் தான் முதல் ஆளாக இருக்கிறேன். அசைவம் அசத்தலாக தெரிகிறது. அது சுவைக்கும் போது எப்படி இருக்கும் என்று ஆர்வமாக உள்ளேன். அது புளிக்கும், ஆனாலும் ரொம்ப சுவையா இருக்கு. ஓ, மன்னிக்கவும். அந்த சோடா ரொம்ப நல்லா இருந்தது, ஆனா போதவில்லை. அடுத்தது யாரு? ஜில், வாரு. இந்த அழகான இளஞ்சிவப்பு துகள்களை முயற்சி செய்ய நான் காத்திருக்க முடியவில்லை. அது மிகவும் குளிராக தெரிகிறது. அவற்றின் சுவையும் அற்புதமாக உள்ளது. அதை பால் சேர்த்து முயற்சி செய்ய வேண்டும். வாணலியில் சீரியல் ஊற்றி அதன் மீது சுவையான பால் ஊற்றுகிறேன். மீதமுள்ள வேலையெல்லாம் பால் கலந்த சீரியலை கலக்குவது மட்டும்தான். இரட்டுங்கள். அதுவே மிகவும் கூலாக இருக்கிறது. பூம், நாங்கள் விதிமுறைகளை பின்பற்றி விளையாடுகிறோமா? நீலம் என் நிறம். சரி, நான் சீரியல் சாப்பிடுகிறேன். பிஸ்கெட் சாப்பிட என்னுடைய முறைதானே? ஆஹா, சுவை பரிசோதனை செய்வோம். ஆஹா, அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. இவற்றையெல்லாம் ஒரே நேரத்தில் முயற்சி செய்யுங்கள். எனவே நிச்சயமாக சுவைக்கலாம். இது நம்ப முடியாத அளவில் நல்லது. இது மிகச் சுவையாக உள்ளது. எனக்கு இன்னும் வேண்டும். ஆஹா, சாப்பிடுவதை நிறுத்த முடியவில்லை. எல்லோருக்கும் எல்லாம் சாப்பிட்டு விட்டதா? நாம் முன்னேறலாமா? பெண்கள், உங்கள் காதுகள், அவை நிறம் மாறிவிட்டது. என்ன நடக்க போகிறது? உன்னை இவ்வாறு யார் அழைக்கிறார்கள்? சரி, அவர்கள் இப்போது எங்கே? சுத்தப்படுத்தும் போகலாம். புதிய விதை வகைகள். ஆம், இங்கே ஒன்னு சேர்ந்து பார்ப்போம். கெண்டாகி நூடுல்ஸ் வைத்திருக்கிறார். ஜில் பிங்க் பீட்சா வைத்திருக்கிறார். நான்சி வாழைப்பழம் வைத்திருக்கிறார். அதை அவர் என்றுதான் விரும்புவேன். இப்போது ஒரு வாழைக்காய் சாப்பிட முயற்சிக்கலாம். வாவ், இது மிகவும் சுவையானது. ருசி அருமை. எப்போதும் இன்னும் வேண்டும். ருசி அருமை. ஓ, நான்சி, ஜாக்கிரதையாக இரு. நான்சி, தோள்களை போடுவதை நிறுத்து. ஐயோ, நான்சி, நிறுத்து. உண்மையிலேயே சரி, நான் அடுத்தவன்.
எனக்கு ரொம்ப பாதிக்கிறது. என் இனிய பிங்க் பீட்சாவை பிடிக்க காத்திருக்க முடியாது. இதன் வாசனை அற்புதமாக இருக்கிறது. ஓ, இது ரொம்ப நல்லது. நீங்கள் எல்லாம் கொஞ்சம் முயற்சிக்க விரும்புகிறீர்களா? நான் உனக்கு ஒரு கட்டி கொடுக்கிறேன். அது உனக்கு போதுமானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஹே, நீங்க இல்ல, நாங்கள் உங்கள் பிட்சா தோசையை விரும்பவில்லை. அது அருவருப்பு. எனக்கு என் நூடுல்ஸை கொஞ்சம் எடுக்க அனுமதியுங்கள். நான் இதை நீளமானதாக எடுத்தேன். இது மிகவும் சிறப்பு தோற்றமளிக்கிறது. சுவையாக இருக்கிறது. என்னை கொஞ்சம் தடுமாறி கொண்டிருந்தேன். உஃபா, நான் அசுரனை நிறுத்த முடியவில்லை. உனக்கு உதவுகிறேன். சரி, அது ஒரு முறையும் எனக்கு உதவவில்லை. அம்மா, சரி, அவளது காதுகளில் மார்ஷ்மெல்லோக்களை வைப்போம். அடி, உன்னை எப்படி உணர்கிறாய்? அண்ணா, நீ எங்கே போனாய்? ஆம், அது மிகுந்த வலியுறுத்தியது. அண்ணா, நீ சரியா? திட்டம் குளிர்ச்சியானது, ஆனால் மீண்டும் செய்ய வேண்டாம். உங்கள் மூக்குகள். ஓ, அடுத்து நாம் என்ன முயற்சிக்க போகிறோம்? ருசியான சில மிட்டாய்கள். பிங்க் டோனட், நீல ஹப்பா புப்பா மற்றும் மஞ்சள் சீஸ். நான் தொடங்குகிறேன். எனக்கு புழு ஹப்பா புப்பா கம் உள்ளது. இது நிச்சயமாக சுவையாக இருக்கும். இதை ருசியாக சாப்பிடுவோம். ஆஹா, அது ஒரு நீண்ட கம். இது அதிர்ச்சிகரம். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. பெரிதாக ஒரு பபிள் செய்வோமா? நீங்கள் இதுவரை இந்த அளவிற்கு பெரிய புல் பார்த்ததுண்டா? நாம் எல்லாம் ஆகாயத்தில் இருக்கும் பபுளில் மூழ்கி இருக்கிறோம். ஆனால் என்னை பொறுத்தவரை நீ எங்களுக்கு தேவையான அனைத்தையும் நழுவிக்க போகிறாயா? அது கதரும். நான்சி, அவன் வரவே இல்லை. வாயில் கொள்ளுங்கள் முழுமையாக. ஓ, அது பெருப்பூட்டுகின்றது. வேண்டும். சரி, நான் எனக்கு அதை யார் மறுக்குகிறார்கள்? இப்பொழுது மிக வருஷமாகிவிட்டது. அரை சொல். இது மிக பெரியதாக இருக்கிறதாம். அருமையானது. நிக்க முடியவில்லையே. எல்லாம் உண்பதற்கு தேவைப்படுகிறேன். சில், இது உண்மையில் பசிக்கிறது. நீ மிதமாக சாப்பிட முடியுமா? ஐயோ, உங்கள் கழுத்திற்கு என்ன ஆனது? பெண்களே, உங்களின் கழுத்துக்களை பாருங்கள். வா, போகலாம். இப்போது அவற்றுக்கு என்ன தயாரித்துள்ளனர்? சில புதிய நல்லவை. சரி, ஜில் உடன் தொடங்கலாம். எனக்கு போகி ஸ்டிக்ஸ் பிடிக்கும். ஸ்ட்ராபெரி பட்டர் எனது பிடித்த ருசி. கருத்துக்களில் எழுதவும். உங்களுக்கு ஸ்ட்ராபெரிகள் பிடிக்குமா? இது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு மேலும் வேண்டும். நீங்கள் ஏதாவது பார்க்க விரும்புகிறீர்களா? நான் பன்றிகளுடன் புலியாக மாறிவிட்டேன். கர்ஜனை. இந்த குச்சிகள் சுவையானவை மட்டுமில்லாமல் அவை மிகவும் வேலையாகவும் உள்ளன. அது என்ன? அதை நீங்கள் எவ்வளவோ செய்யலாம். அருமை, சுவையாக இருக்கின்றது. முடிந்தது. சரி, அடுத்து யார்? உங்களா? இல்ல, நான் இதை நான்சியிடம் கொடுக்கிறேன். எனக்கா? ஆனா எனக்கு ஒரு புளிப்பு எலுமிச்சை தான் இருக்கிறது. அப்படியானால் மஞ்சள் உணவு ஏன் மோசமாகிறது? சரி, சோதித்து பார்க்கலாம். ஓ, இது மிளகாய். என் முகத்தில் நெருக்கடி ஏற்படுகிறது. ஐயோ, நான் முடியவில்லை. இது நான் என் வாழ்நாளில் சுவைத்ததை விட மிகவும் புளிப்பானது. கமெண்ட்களில் சொல்லுங்க, உங்களுக்கு எலுமிச்சம் பிடிக்குமா? நீ இன்னும் சரியான போட்டி. நான் அங்கே இருப்பதை காட்டிலும் மேலும் ஒன்றும் விரும்பவில்லை. என் கமி பியர் எனக்காக காத்திருக்கிறது. இது பெகிட்டு நல்லது. பெகிட்டு சுவையானது. அது மிகவும் நன்று. உலகிலேயே சிறந்த கம்மி பேரா? ஓ, உங்களிடம் பாருங்கள், உங்கள் கைகளை நிறம் மாறிவிட்டதே. கலர் 2. புதிய பரிசுகள் வருகின்றன. சரி, நாம் சில ஜெல்லி வைத்துள்ளோம்.
ஓரியோ குக்கீகள் மற்றும் மஞ்சள் இனிப்பு. நான் உண்மையில் தொடங்க விரும்புகிறேன். ஜெல்லோவை நான் மிகவும் விரும்புகிறேன், ஆனால் அதை ஒரு ஸ்பூனுடன் வெட்ட முடியாது. வாருங்கள். மற்றும் நீயா என் ஜெல்லோவை சாப்பிட்டது? சரி, இனி ஸ்பூன்களை பயன்படுத்த போவதில்லை. அது மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது. என்ன? சரி, உண்மையில் அதை செய்து பார்க்கலாம். ஆஹா, ருசிகரமானது. எனக்கு இன்னும் வேண்டும். மேலும் நீல நிற ஓரியோக்கள் கிடைத்து விட்டன. அவற்றின் உள்ளே வெள்ளை நிரப்பல் இருக்கிறது. அதை நான் முயற்சி செய்ய வேண்டும். ஆஹா, அது சுவையானது. இப்போது பிஸ்கெட். அற்புதம். எனக்கு ஒரு அருமையான யோசனை வந்தது. ஓரியோஸ் பால் சேர்ந்து நன்றாக இருக்கும். அதுவாக எல்லா பிஸ்கெட்டையும் சுலபமாக சாப்பிட முடியும். சுவையாக இருக்கிறது. இன்னும் வேணும். ருசியாக இருக்கு. இன்னும் பால். முடிந்தது. நான்சி, சீக்கிரம் வாங்க. நான் ஆமாம், இப்போதே பரிசோதித்து பார்ப்போம். ஓ, யாரோ விறுவிறுப்பான மிட்டாய். நான் இன்னும் விரும்புகிறேன். இது மிக சிறந்தது. மொத்த கம்பளம் எல்லாம் மிட்டாயாலே நிரம்பியது. நான் அதை தினம் முழுவதும் சாப்பிடலாம். ஓ, நீங்கள் அறிந்திருப்பீர்கள். என்றாலும் அதற்கேற்ப எனக்கு அதிகமாக இருக்கும். எனவே எப்பொறுப்பின்றி நான் தயாராக பகிர்ந்திடு. இருக்கிறேன். அதை தொடு. வாய்க்கப்பா, உன் கைகளை பொறுப்பேற்று நிறம் கொண்டு விட்டதா? நீங்கள் எல்லாம் கிண்டலுக்கு விடாமல்லவா? சறுக்கட்டும். ஓ, புதிய நல்ல உணவுகள். நமக்கு நீல பால்பர்மெண்ட் கேண்டிகள், மஞ்சள் காரன் டாக்ஸ் மற்றும் ஒரு லாலிபாப். நான் முதலில் என் லாலிபாப்பிட்டை தொடங்க விரும்புகிறேன். மிகவும் அழகாகவும் பெரியதாகவும் இருக்கிறது. எனக்கு மட்டும் செய்தது. இது மிகவும் ருசிகரமாக உள்ளது. இதை நான் அதிக நேரம் பிடிக்கும், ஆனால் நான் நிறுத்த முடியவில்லை. ஓ, எனக்கு கொஞ்சம் தூக்கமாக இருக்கிறது. ஓ, இல்லையாக இன்னும் என் லாலிபாப் மேசையை உடைத்து விட்டது. ஏய், இது முற்றிலும் முறிந்து விட்டது. நீ ஏதேனும் புரிகிறதா? நான் வேறு ஒரு வேகமாக இதை கவி செய்வேன். இது இன்னும் அற்புதமாக ருசியாகத்தான் உள்ளது. இப்போ ஏன் முறை? நான் அந்த கார்ன் டாக்ஸ்களை பரிசோதிக்கப் போகிறேன். சுவையாக இருக்கிறது. நான் ஒரு வினாடி கூட காத்திருக்க மாட்டேன். நான் டிக்டாக்ஸ்களை முயற்சிக்க விரும்புகிறேன். ஓ, மிகவும் நன்றாக உள்ளது. நான் இன்னும் வேண்டுகிறேன். அவற்றை அனைத்தையும் என் வாயில் வைப்பது. ரூகா, இவை மெந்தாலா? எனக்கு கணுக்காடு என்றிருக்கிறது. ஓ, நான் இதை மிகவும் அதிகமாக சாப்பிட்டேன். ஓ, என்ன செய்ய வேண்டும் என நான் அறிவேன். இது எல்லாரையும் சூடாக வைத்திருக்கும். நல்லதா? கொஞ்சம் சூடான தேநீர். சீக்கிரம் குடிச்சுக்கோ. இது உன்னை குளிரலச்சி விடும். வா, என்ன ஒரு வேலை செய்யற அண்ணா? மிக்க நன்றி. நல்லது, நம்ம பசங்க திரும்பினாங்க. ஹே, உங்கள் முகங்கள். ஓ, என் கடவுள், நீங்கள் மிகவும் வேடிக்கையாக இருக்கிறீர்கள். நாம் நகர வேண்டும். ஓ, உண்மையில் நீ எங்கு போகிறாய்? மற்றும் அந்த திருடர்கள் எங்கே? அது என்ன விஷயம்? நீ இங்கு எப்படி வந்தாய்? நான் உன்னை கைது செய்கிறேன். உன்னை காது கொடுப்பேன். மிகவும் விசித்திரம். வாஜ், அருமை. நாங்கள் ஒரு சவாலில் இருக்கிறோம். டெப்ஸ் மற்றும் க்ளோஸ் முதலில் திறக்கிறோம். ஓ, இது ஒரு இளஞ்சிவப்பு கரடி. அது என்ன? நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு ஒரு யோசனை வந்தது. நீ வீடா என்ன செய்யற? நான் அதை துண்டாக வெட்டுகிறேன். அருமை, முடிஞ்சது. அரே, எனக்கு ஒரு சுவாசம் கொடு. ஒரு துண்டு. முடியாது, கற்பனை பண்ணிக்கொள்று. சரி, நான் என் கிளாஷை திறக்கிறேன். இது பிங்க் நூடுல்ஸ். அது ரொம்ப சுவையானது. எனக்கு சிறந்த சாப்பாட்டு குச்சிகளும் உள்ளன. வாங்க சாப்பிடலாம். ருசிகரமாக இருக்கிறது. இவ்வளவு மனிதத்தனமாக உண்கிறாள். அட, அதனது மிளகா? இல்லை 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 இல்லை. அதை நம்ப முடியாது. நிறைய மிளகாய் இருக்கிறது. இது மிகவும் சூடாக இருக்கிறது. நான் தீயில் இருக்கிறேன். ஓ இல்லை,
இல்லை, நாங்கள் உடனே நிலைமையை காப்பாற்ற வேண்டும். இல்லையெனில் அவள் இடத்தை எரித்து விடுவாள். வாங்க, இங்கு என்ன நடந்தது? என்னை என் கரடி எப்படி ஆயிருக்கு? அது ஒரு மிகவும் மோசமான நீர் தொட்டி போன்ற தேயிலை பாத்திரமாக மாறிவிட்டது. மன்னிக்கவும், நான் விரும்பவில்லை. ஸ்டெப்ஸ் முதலில் திறந்தார். ஓ, இல்லை 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 இல்லை, அவை பயங்கரமான உருளைகள். நான் இன்னும் அதிர்ஷ்டமில்லாதவராக இருக்கிறேன். இப்போது என்னிடம் என்ன இருக்கிறது என பார்ப்போம். அது அருமை. இதை பார் மற்றும் மணமுடி. நீ என்ன நினைக்கிற? இப்பயாவது அற்புதமான சுவையை அனுபவி. அட, நான் கொஞ்சம் எடுத்துக்கலாமா லிலி? தயவு செய்து கொஞ்சம் சாப்பிடுறேன். என்ன? இல்ல, நிச்சயமாக இல்ல. போய் உன் கூட்டல்களை சாப்பிட்டு வா. இல்ல, அந்த கேவலமான புழுக்கள் வேண்டாம். ஸ்பூனை பிடி. வீடா, சாப்பிடு. அவை எவ்வளவு அருவருப்பாக உள்ளன. ஓ இல்ல, எனக்கு உடன்பாடு இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மோசமாக உள்ளது. உண்மையாக சொன்னால் உங்களை பார்த்து அவ்வளவாக துன்பமாகவில்லை. ஆனால் எனக்கு ஒரு யோசனை உண்டு. பந்துகளை பாலில் சேர்த்தால் அதன் சுவை அதிகரிக்கும் என நினைக்கிறேன். வாவ், என்ன அற்புதமான யோசனை லில்லி. இது மிக மிக சுவையானது. சிறிதளவுதான் ருசிக்க வேண்டுமாக இருந்தது. தயவு செய்து, நான் உன்னிடம் சொன்னேன் இல்லை. ஆஹா, நீ ஹீலி கொடூரமானவன். ஆனா எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. உன் புழுக்களுடன் கூடிய காக்டெயில் பிடிக்குமா என பாருங்கள். அவளின் வெளிப்பாட்டை காத்திருக்க முடியாது. என்ன ஒரு அசம்பாவிதமான ருசி. என்ன புழுக்கள்? இது எப்படி இங்க வந்தது? இத பார்ப்போம் விதா. உன் புழுக்களை திரும்ப எடு. இல்லை, அதை செய்யாதே லில்லி. அப்பா, என்ன ஒரு கனவு காட்சியா? மேயாசமான புழுக்கள். இதையே நீ தகுதியானவன். விதா, உன் கலையாய் களை. இது எவ்வளவு அருவருப்பானது. தயாரா? ஆம். டெப்ஸ் முதலில் ஓபனிங் செய்தார். ஓ, இது அற்புதமாக உள்ளது. உள்ளே ஏதோ ஒன்று இருக்கிறது. வாவ், வாவ், எவ்வளவு குளிர்ச்சியாக உள்ளது. நான் என்னுடைய சிறிய லாலிபாபை இதில் வைப்பேன். ரொம்ப அழகா இருக்குது. நான் இதை விரும்புகிறேன். லில்லி, நீ ஒரு சுட்டி மகள் பையன் மாதிரியே இருக்கின்றாய். நீ உன் க்ளோஸ திறக்கணும். வீடா, நான் ஹப்பா பப்பா வாங்கினேன். ஆமாம். நான் உலகத்தில் மிகவும் ருசியான பப்ளிக் கம்மை சாப்பிட போகிறேன். இது மிகவும் நீண்டது. வீடாவின் கம்மின் இறுதியில் என்ன இருக்கிறது? மிகவும் நல்லது. என்ன? அது என்ன? இங்கு இப்போது போகிறோம். ஏமா போச்சு? மன்னிக்கவும் லிலி, நான் அதை நினைக்கவில்லை. ஓ, அது அருவருப்பாக இருக்கிறது. எனக்கு ஒரு நல்லது கொடு. அதுவே ஆம், இப்படி. இனி வேண்டாம் குழந்தை. கல், காகிதம், கத்தி. 1, 2, 3. நான் வென்றேன். பிங்க் பாண்டா, இது எவ்வளவு குளிர்ச்சியாக உள்ளது. இது ஒன்றை பாருங்கள். என்னிடம் என்ன அழகிய கண்ணாடிகள் உள்ளன. அற்புதம். இதை முயற்சிப்போம். பாண்டா என்னுடைய கண்ணாடிகளின் வழியாக ஓடுகிறது. வீடா, நான் அதை முயற்சி செய்யலாமா? இல்லையே. உன் கிளாஷை திறந்து பாரு. ஆகா, அது ஒரு நண்டு. ஓ, நான் என்ன செய்ய வேண்டும்? ஆனால் எனக்கு ஒரு ஐடியா வந்துட்டது. வாருங்கள் நண்டு, எனக்கு உதவுங்கள். தயாரா? பழு, போ. அது பிரமாதமாக இருந்தது. ஏய், என்னது? நாங்கள் எப்படித்தான் பாண்டா முடிந்து விட்டது? நீ என்ன செய்தாய் லில்லி? அதை நினைவில் வைக்கிறேன். இப்போது உன் நடுக்கை சாப்பிடு. அவன் என் மூக்கை மிதித்தான். அஃப்கா, நான் யோசிக்க வேண்டும். ஓ, நான் சிலதை தயாரித்திருக்கிறேன். ஏதோ அதைத்தான் செய்கிறாளா? அது உனக்கு உதவாதுன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் என்ன வச்சிருக்கிறேன் பாருங்க. லில்லி, அதுவும் பிளாஸ்டிக் தான். மற்றும் இது இல்ல லில்லி, அது இல்ல. ஓ, இது உண்மையாகவே வலிக்கிறது. சரி,
என்ன என்னை உதவுவதற்கு வேறு ஏதாவது உள்ளது. ஆஹா உண்மையான சமையல். சரி, நம்ம போய் நண்டு வேட்டையாடலாம். ஏ தியோ ஆமா, நன்றாக. என்ன நடக்குதோ பார்க்கலாம். வாவ் நீங்களும் உங்களுக்கு தெரியும். ஹோம் அஃப். இது விசித்திரமாக தோன்றுகிறது. ஹம் ஹம் ஹம். அட, ஆனால் இது மிகவும் நல்லதாக இருக்கிறது. எப்படி உங்களுக்கு என்ன இது? வேண்டுமா? இல்ல அஃப், இது வேண்டாம். நன்றி. நீ முதலில் என்னை தேர்ந்தெடுக்கவும். யோ, அது மிகவும் அழகானது. ஆனால் எப்படி நான் ஒரு இனிப்பு கொண்டு வருவது? ஹே ஹே நீ ஒரு நாணயத்தை அதில் போட வேண்டும் லிலி. அப்படியே நிர்வாகம். என் கைவைப்பையில் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். இது காலியாக இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் இப்பற்றி யோசிக்க வேண்டும். ஆனால் நான் எனது பெரிய சூப்பாவை அனுபவிக்கப் போகிறேன். என்னடா ஏ என்ன? அதுல என்ன உள்ளது? ஓ மை பாண்டகோ, இது இருக்க முடியாது. அதுல இன்னும் நிறைய லாலிபாப் உள்ளது. உனக்கு லாலிபாப் வேணுமா லில்லி? உனக்கு ஆசை. அதை செய்யாமல் வைத்துக்கொள். எவ்வளவு சுவையானது. என்ன அவள் அதை முழுவதும் சாப்பிட விரும்புகிறாளா? ஓ, அது மிகவும் சிறந்தது. ஏய், நீங்கள் அவற்றை மீண்டும் எவ்வாறு வெளியே பெறுகிறீர்கள்? நான் உதவுகிறேன். ஆஹா ஆம், நான் அதை செய்தேன். ஓஃப் ஐயோ, மனிதரே எனது சொந்த சுபாவை தடுத்துக் கொள்ள வேண்டும். இப்போது என்ன இருக்கிறது? நாணயங்கள். ஆ, அருமை. அதுதான் எனக்கு தேவையானது. ஏய், கை நிறுத்து. அது எனது. ஆனால் நான் தருவேன் எனது நாணயங்களை. நீ என் மேற்கு சரக்குகளை தருமானால் சரி. சரி, அப்படின்னா எடுத்து வை. சிறப்பு. போவேயாம். நான் இறுதியாக இந்த அழகான இளஞ்சிவப்பு பந்துகளை முயற்சிக்கப் போகிறேன். இதுவும் ரொம்ப சுவையாக இருக்கிறது. ஹே நான் நிறுத்த முடியவில்லை. ஏய், அவள் அதையெல்லாம் சாப்பிடப் போகிறாள். மன்னிக்கவும், எனக்கு கவனிக்கவில்லை. அவ்வாறே லில்லி, எனக்கு அது நினைவிருக்கிறது. வாவ், என்ன ஒரு பெரிய குமிழ். என்னது? ஹூ, என் இனிய பழிவாங்குதலோடே போச்சு. ஓ இல்லை, என்ன செய்தாய்? நீ என்னுடன் பகிர்ந்து கொண்டதில்லை. எங்கள் சவால்களை பிறகு பிடித்திருந்தாய். உங்களை காத்திருக்கும் ஒரு சவால் உள்ளது. உங்களில் ஒருவருக்கு சாக்லேட் காத்திருக்கிறது. அதை மிகவும் அழகாக வரைவது இந்த அழுக்கு பியாண்ட் களி என்று யாருக்குன்னு சொல்றது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் உள்ளது. நீங்கள் உங்க வாயால் வரைய வேண்டும், கைக்கல்ல. உங்களுக்கு 1 நிமிடம் மட்டுமே உள்ளது. ஆரம்பமாகிவிட்டது. நான் வெற்றி பெற வேண்டும், ஏனெனில் இங்கே யாரும் என்னை விட குளிர்ச்சியானவர் இல்ல. என்ன? நீங்கள் தோல்வியடைவீர். என்ன? ஏ குளிர். ஒரு சாக்லேட் கிணறும் நீளமாக இருக்க மறுதேயுமா? இல்ல, நான் ஜெயிக்க போகிறேன். பழையதை செய்யாமல் நான் ஒரு அருமையான யோசனை பெற்றுவிட்டேன். தடுப்பு கொண்டு சாயத்தை முழுவதுமாக வைக்காமல் ஏன் காபி மட்டும் எடுக்கிறீர்கள்? அதை நான் எனது பெற்றுக்கொண்டேன். நான் முயற்சி செய்ய வேண்டும். ஐயோ, முயற்சி செய்தீங்களா? அது வேலை செய்ததா? உனக்கு உன்னையே பற்றிய வெட்கமா? நீ அவனை உதவ வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் நீ என்னை ஒப்பந்தம் செய்கிறாய். அதற்காக உன்னை பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இளைய இறகு அது இயல்பாக செயல்படுத்தும். சரி, நான் என்ன செய்யணும்? இல்ல, அது என்ன திராட்சையில் மயக்கமடைந்தது போல, அல்லது அதை விட மோசமாக. இல்ல, ஸ்டேசி நிச்சயமாக தோல்வி அடையும். சரி, அதானா? நீயும் சிரிக்கிறியா? அப்போது நீயும் தோல்வி அடைவாய். இன்னைக்கு உன்னை பார்த்ததே இல்ல. ஓ மை காட், நீ என்ன செய்கிறாய்? உனக்கும் நீ கட்டாயம் தகுந்த பெறுவாய். இல்ல, வேண்டாம். நண்பர்களே, நேரம் முடிந்து விட்டது. நீங்கள் அங்கே வரைந்ததை பேசி எனக்கு காண்பியுங்கள். ஜூலி, அந்த சிவப்பு பழுப்பு என்ன? சாயம் கொட்டியதா? நிச்சயமாக உன் முகத்திலும் இருக்கும். சுசி, நீயும் ஏன் முழுதும் சிவப்பு ஆக்கப்பட்டாய்? நீங்கெல்லாம் தக்காளி சாப்பிட்டாள்களா? இப்படி சித்திரங்களுடன் நீங்கள் வெற்றி பெற முடியாது. மைலோவின் வேலை கூட சிறப்பாக இல்லை, ஆனால் கொஞ்சமாவது அது சிவப்பு கரை இல்லை.
மைலோ, நீ வெற்றி பெற்றாய். இல்ல, இது எல்லாம் எனது. வணக்கம். உங்களுக்கு ருசியான சாக்லேட். நாங்களும் சாக்லேட் சமையலாம். மற்றும் நாங்கள் பெற போகிறோம். இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆஹா, நான் வென்றதால் எனக்கு மகிழ்ச்சி. ஆஹா, அற்புதம். ஐயோ, சாக்லேட் எல்லாம் எங்கே? எல்லா பேர் அதை குடிக்க யார் முன் வருவார்கள்? உனக்கு அதில் அவமானம் இல்லை? அதுவெல்லாம் விடு, நீ முட்டாள். அமைதி. இந்த முறை உங்க பரிசு மிகவும் மேம்பட்டதாக இருக்கும். நீங்கள் அதை காண்கிறீங்களா? சிறிய நாய்களை கொண்டு வாங்க. சரி, விலை அவன் அல்ல, அவர் விட்டு நேர்ந்த முட்டாள்தான். உங்களால் இந்த முறை உங்கள் வாயால் வரைய வேண்டும். இதை நன்றாக செய்யுங்கள். சரி, நேரம் தெரியாமல. என்பது பழுத்ததை வரைவதற்கு புகழே இல்லை என நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறது உண்மையாவே அதிகமா? இல்லை, ஒரு புன்னகையும் சேர்க்க வேண்டும். எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியல. என்ன வாசனை இது? ஏதாவது இறந்துட்டுதா அல்லது ஏதாவது கருகிய வைடா? எனக்கு சலிப்பாக இருக்கும் போல இருக்குது. பரிசுகள். நான் என் கால்களை நீண்ட நாட்களாக கழுவவில்லை. உங்க பாதங்களை உடைய டிரான் செய்ய கடினம். அப்படின்னா உங்க மூட்டுகளுடைய டிரான் இறந்த குறுக்கு ஒன்றியல் இருக்குது. சிக்கல் இல்லை, என்னிடத்தில் இன்னும் நிறைய இவை போன்ற வடிகட்டி தாள்கள் உள்ளன. ஓ இல்ல. ஐயோ, பெண்மணிகளே, வரைவதை நிறுத்துங்கள். நீங்கள் என்ன வரைந்தீர்கள் என்று எங்களுக்கு காட்டுங்கள். அதுக்குள்ள ஆகிடுச்சு. மில்லா, இந்த கேக்கி சரியா இருக்கிறது. ஆனால் இன்னும் சிறந்ததை நான் பார்த்திருக்கிறேன். உதாரணமாக சூசியின் என்பதே அதுவானது. அது மிகச் சிறப்பு. வாவ். நீங்களோ? அது நல்லதில்லை. அவள் தோல்வியடைய விரும்பினாள் என்று நீங்கள் பார்க்க முடியும். ஆகட்டும், உண்மையான அழுக்கு அவளிடம்தான் இருக்கிறது. என்ன? ஆனால் சூசி என்னை உடல்நிலையற்றதாக்கினாள். இந்த பயத்தை நான் சாப்பிட விரும்புகிறேன். நீங்கள் அவசியமாக செய்ய வேண்டுமெனில் விதிகள் இப்படி இல்ல. என்ன கொடுமை! இதை சாம்பார் என்று நான் நழுவி விடுவேன். அவள் உண்மையில் அதை முழுவதும் சுவைச்சிட்டாளா? இல்ல, இது உண்மையான சாக்லேட் தான். அதனால் உங்களுக்கும் சில தேவையா பெண்களே? ஓ, உண்மையா தெரியுமா? இந்த சுற்றில் உங்களின் பரிசு மேன்மையாகும். மீன் குப்பைக்கு சமமான மூளை, மேலும் சுவையாகவே இல்லை. நீங்கள் சாஸ்களை வைத்து வரைவீர்கள். எனக்கு இது மிகவும் வேடிக்கையாகவும் வித்தியாசமாகவும் உள்ளது. சரி, நீங்கள் தொடங்கலாம். நேரம் முடிந்துவிட்டது. நான் முன்பு சாஸ்களை வைத்து வரையவே இல்லை. அதை அழகாக செய்ய முடிவது எனக்கு தோன்றுகிறது. பல இருக்கின்ற. நான் ரொம்ப சிறந்த தேர்வை கொண்டிருக்க போறேன். மற்றும் ஏன் கோழி உங்களுக்கு தேவையானது? நான் குப்பை கிடங்கல்ல. என் கருத்துல தொடங்கும் நேரமும் இதுதான். இது நான் இதுவரை வரைந்த மிகச் சுவையான ஓவியமாக இருக்கும். அந்த சாசுடன் தொடங்கலாம். முதலில் நான் பனீர் தொடங்க போகிறேன். இது மஞ்சள் நிறமோடு இருக்கிறதால் மோசமான மீன்களுக்கு நல்லது. அப்படியெனில ஆரம்பிப்போம். ஆமாம், என் டீ செல்கள் விரைவில் தீர்ந்து விட்டது. நாமும் விரைவில் மாற்றுச் சொத்துக்களை தேட வேண்டும். எனக்கு தோன்றுகிறது இது நன்றாக வருகின்றது. சூசியின் வரையறை கூட என்னை விட சிறப்பானது. நான் சீக்கிரம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீங்க சரி. எனக்கு 5 விரல்கள் உள்ளன. அதனால ஒரே நேரத்தில் 5 தூரிகைகள் வைத்து வரைய முடியும். இதற்கு புது மனம் வருகிறது. எனக்கு இது சரியாக தோன்றுகிறது. நீங்கள் கொஞ்சம் சுவைக்க கூடும். இது ருசியாக இருக்கிறது. இல்லை, இது போதுமானதாக இல்லை.
எனக்கு இன்னும் அதிகமான சாஸ் வேண்டும். நிலா, நீ சாஸ் சாப்பிடுறியா? ஆனால் நமக்கு உருளைக்கிழங்கு கூட இல்லையே. அது அனிமே கிரேவின்னு நான் நினைக்கிறேன். அது பழம் கொடுக்குமா? இல்லை, நான் கண்டிப்பாய் தோல்வியடைவேன். சரி, நேரம் முடிந்து விட்டது. நான் இங்கு என்ன வரைந்துள்ளேன் என்று பார்க்க நேரம் வந்துள்ளது. எனக்கு செய்வதற்கு ஒரு விஷயமே உள்ளது. வரைவது மனதை அமைதிப்படுத்துவதாக இருந்தது. நான் காத்திருக்கிறேன். ஜூலி, நீ என்ன செய்யற? அவ மீன் மாதிரியே தேரல. லேலா, நீ தீட்டியதை எனக்கு காண்பி. ஆஹா, அதுவெல்லாம் நல்லா உள்ளது. இதுவரை நான் பார்த்த மிகச்சிறந்த பூச்சியான ஓவியம் இது. சுசி, நீதான் முயற்சிக்கவே இல்லை. நான் உனக்கு இந்த மீனை கொடுக்கணும். உனக்கு இது சாப்பிட நேர்ந்தா நன்றியா என நினைக்கிறேன். ஆனா இது மோசடி. ஏதோ ஒருத்தர் கெட்டமான மீனை கடிக்க வேண்டியிருக்கும். அத கடுப்பானதுன்னு நீ ஏன் நினைக்கிற? அது சமைக்கப்பட முடியாது. எனக்கு ஒரு அனல் மூப்பும் இருக்குது. அழுத்தித்த போச்சு. நான் இதை பயன்படுத்த தெரியவில்லை. ஓப்ஸ். ஆஹா, நீசல மீன் முடிந்தது. மீன் எவ்வளவு சுவையாக இருந்தது. எங்களுக்கு இறுதியாக ஒரு சிறந்த மதிய உணவு கிடைத்து விட்டது. பெண்களே, இப்போதைக்கு மிகவும் அழகான பரிசு உங்களை தேடி காத்திருக்கிறது. நாம் ஜாடை மீச போட்டி பண்ணணும். யார் சிறப்பா செய்வாரோ அவருக்கே குழந்தை கிடைக்கும். எப்பொழுதும் போல உங்கள்கிட்ட ஒரு நிமிஷம் உள்ளது. இது ஆரம்பிக்குது. நான் என்னமே ஒரு குழந்தை போலவே இருக்கிறேன். அதனால் அதிக விவரங்களை செய்ய வேண்டியதில்லை. உண்மையாக நீ உன்னை அதிகமாக மதிப்பிடுகிறாய். நான் வெல்லப் போகிறேன் என்பது அனைவருக்கும் தெளிவாக உள்ளது. உனக்கு கண்ணாடியை நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தாதீர்கள் என்று யாரும் சொன்னாரா? நீங்க வெறும் கண்ணாடி இல்லாம என்ன விதம் அழகான மேக்கப் செய்யறதுன்னு எனக்கு புரியல. அது ரொம்ப ஈஸியா. நான் கிட்டத்தட்ட முடித்து கொண்டே இருக்கிறேன். உங்கள் எல்லாருடனும் நான் தவிர்த்து போக முடியவில்லை, ஏனெனில் எனது மேக்கப் மிக்ஸ் இருந்தது. வாவ், அவை அனைத்தும் பழக்கப்பட்டு அவள் அதை பயன்படுத்தப்படுகின்றன. செய்யக்கூடாத விதமாக கண்ணாடியை பயன்படுத்துகிறாள். எனக்கு தோணுது அவள ஒரு பாட்டம் கத்துக்கிட்டாள். நான் சம்மதிக்கிறேன். இப்ப நானும் சோர்வடைந்து போயிருக்கிறேன். ஏய், நீ என்ன செய்யற? ஏன் நீ உன் மேக்கப்ப கெடுத்துடுவ? இப்போ நான் கண்டிப்பா தோல்வி அடைவேன். எனக்கும் அந்த அழகான குழந்தை வேண்டும். ஒரு போட்டியாளரை நீக்கிறதுக்கு எனக்கு ஒரு யோசனை உள்ளது. உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நீங்க உங்க நகங்களை கொஞ்சம் மட்டும் முடிக்கல. நான் உங்களை உதவ முடியும். நான் நல்லவன் அல்ல. நான் மகிழ்ச்சி அடைவேன். இப்போ உனக்கு நல்லா தெரியுது. நீ பூனை மாதிரி இருப்ப. ரொம்ப நன்றி. நம்ம 4 நண்பர்கள் என்பது எனக்கு எப்பவும் தெரியும். அதனால இந்த அழகான பையனை யாருக்கு சரியாக கிடைக்குதுன்னு நிர்ணயிக்கலாம். ஜூலி, நீ இத பார்த்து கூட முடியாது. நீங்க என்னுடைய அழகுணர்வை நிறுவுகிறீங்க. சூசி, இதென்ன நீ பண்ணது? நம்ம பைரட்ஸ் போல விளையாடிட்டு இருக்குதுல்ல. பட் மெல்லோவனோட மாஸ்க் அப் ரொம்ப அழகா வந்துச்சு. எனவே பிளஃபி இப்ப அவளோட நண்பர்கள் ஆகி விடுவான். அதனால் நான் உன்னை காதலிப்பேன். நீங்கள் வருவீர்கள். ஓ ஐயோ, எனக்கு தோன்றும்தால் மாலி பூனை குட்டிகளுக்கு ஒவ்வாமை. அதற்கு இல்லை, நாமே ஒரு மிருதுவான ஒன்று வைத்துக் கொள்வோம். ஓ வணக்கம். பெரும்பாலான காலமும் நாம் ஒரு மருத்துவரை அழைக்க வேண்டும், சரிதானே? பிளபி, ருத்துவனையில் இனிப்புகள் இல்லை. ஓ அனைவருக்கும் அது என்ன? ஓ, அது மிகவும் மோசமானது. விபத்தின் பிறகா? வா வா சீக்கிரம். என்ன? யாரை கொண்டு வந்தீர்கள்? ஓ இல்லை, என் சகோதரர். என்ன பிரச்சனை? எல்லா பொருட்களும் மோசமா? ஓ கொடுமை.
நீ எனது பணத்தை மெய்யாக எடுத்தே விட்டாய். அது பச்சை நான்சி, உனக்காக ஒரு கிண்ணம். நான் சும்மா ஒரு கும்பல் அழுக்கு. வாங்க நண்பர்களே. ஓ சகோதரா, நன்றி. இது உண்மையில் அதிசயமாக இருக்கு. உலகிலே சிறந்த சகோதரன். சூப்பர். என்ன சிறந்த நிறுத்து. அது உன் கையில என்ன இருக்கு? இனிப்பு. நெருக்கமாக பார்ப்போம். அப்பா இல்லை, அவளும் என் செய்வதை பிடித்துக் கொள்ள முடிஞ்சுகிறாளே. அவன் என் சிப்ஸையும் எடுத்து விடுவாள். ஆனாலும் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. அப்பாவுக்கு முடியாது, ஆனால் நான் ஒரு நர்ஸ் என்பதால. ஆஹா, இது ஜேபிள் ஈர்ஸ்கே. ஹே அழகே, நான் உங்களை கூட்டாளி நின்றுக்குதா? நாம் ஒன்றாக படித்தோம். நான் உங்களை மாற்றுவதற்கு வந்துள்ளேன். நல்ல ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். பை பை. ஆம், வீட்டுக்கு போ. ஓ இல்லை, ஆம், அப்பாவுக்கு அனுமதி கிடையாது. அத போ. அருமை. ஒரு முழு பெட்டி கண்டி. உனக்கு ஒரு ஆச்சரியத்தை கொண்டு வந்தேன். ஓரஞ்சு சீரம் என்று நான் அறிந்தேன். ருசியாக இருக்கிறது. எவ்வளவு சுவையாக. அஹே சக உயிரி, நீ என்ன செய்கிறாய்? ஓ, நான் உன்னை தேடும். நான் உன்னை முற்றிலும் வென்று விடுவேன். என்ன செய்யறது? அதை சாப்பிடாதே. அருவருப்பு. வலி இருக்கிறது. இல்ல, இனிப்புகளை கொடு. ஆஃப். நான் எல்லாத்தையும் கொஞ்சம் செய்யலாமா? என்ன நடக்குது? நான் திரும்பி டாக்டர், என் தலை வலிக்கிறது என்று காண முடியவில்லையா? தயவு செய்து எனக்கு உதவவும். ஆமா. ஓ கண்டிப்பா. என் மருத்துவர் வழக்கில் ஏதோ ஒன்றை கண்டுபிடித்ததற்கு நன்றி. இந்த மிட்டாயத்தை கொள் என நினைக்கிறேன். ஓ, மிகவும் நன்றி. நீங்கள் என்னை காப்பாற்றினீர்கள். அந்த என்ன? இது மாத்திரை அல்ல, அது ஸ்கிடில். என்ன? நீ எதை எடுத்திருக்கிறாய்? அப்படி எவ்வித அமைப்பு. Enrico. நீங்கள் கண்டு கூட கல்பிக்க முடியாது. அவர் எனக்கு பரிசு கொடுத்தார், மாத்திரை அல்ல. நீங்கள் சரியா? உங்களுக்கு புரியவில்லை? நீங்கள் அதை இங்கே கொண்டு வர முடியாது. பா, நானா முதலில் போகலாமா? பா, நன்றி. நான் இங்கே இல்லை. ஏ வணக்கம். நான் உள்ள போகிறேன். சாக்கடை இல்லை. என்ன? அது என்ன? ஒரு ஸ்கிட்டல்ஸ் பாதை. கிடாரிசையோ வீல் செயர். நீங்கள் சர்க்கரை இனிப்பு அல்லது ஏதேனும் கொண்டு செய்யப்பட்டவரா? என்ன? உங்கள் இனிப்புகளை உடன் மருத்துவமனையை விட்டு வெளியே போங்கள். ஓ இல்லை, ஓர் நிமிடம். அது சுமார் பாவற்றதாக உள்ளது. உன்னோட என்ன நோயன்? சிப்ஸ் கொடுங்கள். அதை மறைக்காதே. ஓ மக்கம் செல்லமே. அந்திய ஒரு நல்ல நாள். ஓ, என்ன நடக்கிறது? ஓ, நீ உயிரோடா? ஓ, உனக்கு தவறா இருக்கிறதா? வார்டுக்கு திரும்பி. ஆனால் மருத்துவரிடம் சொல்ல மறக்க வேண்டாம். என்ன? ஹே, நான் உங்களுக்கு உதவலாமா? ஹே, நீ ஓகேவா? ஓ மை, நீதான் சுல்தான். ஓ, நீங்கள் வருவதாக எனக்கு எப்படி தெரிவிக்கப்பட்டது? நன்றி இதற்கு. எவ்வளவு அருமை. ஹே, ஓ இல்லை, நீங்கள் மிகவும் என் மனைவியை தேர்வு செய்ய வந்தேன். உன்னை மிகவும் விரும்புகிறேன். நான் தான் அப்பா, உன் அண்ணன். உடை, அதை பாரு. உனக்கென்று என்னிடம் ஏதோ ஒன்றுள்ளது. பணம் அல்ல, ஆனால் இனிப்புகள். ஆமா. அல்லவயர், நிறுத்து. என்ன? இனிப்புகள் அனுமதிக்கப்படவில்லை. ஓ ஆம், எல்லாவற்றுக்கும் இங்கே கொஞ்சம் வலிக்கிறது. ஆனால் நீங்கள் எனக்கு இனிப்புகளை கையளிக்க வேண்டும். ஓ, நான் என் இனிப்புகளை அவளை தர வேண்டுமா? கெட்ட கொள்கை. ஆனால் எனக்கு ஒரு யோசனை இருக்கு. நான் என்னுடைய ஸ்கிட்டில்ஸை மறைக்க போகிறேன். அப்போதான் நர்ஸ் காண மாட்டாள். ருசியானது. இது மிகவும் எளிமையானது. அப்படித்தான்.
பிரமாணந்தமானது இல்லையா? நர்ஸை தாண்டி போவோம். அதை மீண்டும் கொடு. இருங்கள், உங்களிடம் என்ன இருக்கிறது? உங்களுக்கு கையில் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருக்கிறதா? அதில் என்ன பிரச்சனை? மன்னிக்கவும், சித்தமாக முடியவில்லையா? விரைந்து செய்யுங்கள். My, and always then. That weekend. Oh, don't quit again. நேரம் ஒரு. நீ ஏன் கத்துகிறாய்? ஆஹா, மறுபடியும் கேள். அது காண்டி புரிந்ததா? உள்ள போவோம். அது சூப்பர். சிட்டியல்ஸ். காலை உணவு நேரம். சோம்பேறி வார இறுதி. ஆனால் காத்திருங்கள், அந்நியர்கள் உங்கள் வேலையை தாண்டி வந்துள்ளனர். அவர்கள் நல்ல நோக்கத்துடன் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. இல்லை, 2 கொள்ளையர்கள் கருப்பு உடையில் உங்களை நோக்கி வருகின்றனர். ஓ இல்லை, நான் என்ன செய்ய போகிறேன்? கீரா உடனே மோசமானதை கற்பனை செய்கிறாள். மற்ற அனைவரும் சோம்பி இருக்கும் போது நீங்கள் மற்றும் ரேச்சல் பகல் வெளிச்சத்தில் கொள்ளையடிக்கப்படுகிறீர்கள். இந்த 2 ஏழை பெண்களை உதவுங்க, அவங்கள காப்பாத்துங்க. அந்த 2 கெட்டவங்க எல்லா பரிசுகளையும் சாதனங்களையும் எடுத்து செல்ல போறாங்க. ரேச்சல் இங்கே வா, பாரு. நாம் உதவிக்காக அழைக்க வேண்டும். நிறுத்து. எடுத்து என்ன நடக்குது அப்படின்ற வைப்போம். தரையில ஒரு நல்ல ஒட்டுநீர் அடுக்கு போடு. குறைவா போடாதே. அதுக்கு அடுத்ததாக பைன் கோன்களையும் ஒட்டவும். அங்கள் உங்களுக்கு ஏன் என்பதை சொல்வோம். முதலில் அந்த கொள்ளையன் தரையில் ஒட்டிக் கொள்வான். அவன் கால்களை விடுவித்தவுடன் நீங்கள் அமைத்துள்ள 2வது பாதியில் அவன் விழுவான். ஒரு காலனியுடன் ஓடுவது கடினம். அவனுடைய கூட்டாளி அவனை காப்பாற்ற வந்தாலும் அவர்களின் திட்டங்கள் ஏற்கனவே தலைகீழாக மாறிவிட்டன. சரி, எங்க பெண்கள் இப்போது திருடர்களுக்கும் மற்ற தவறான செயல்களுக்கும் எதிராக போராட தயாராக உள்ளனர். உங்க கையில் சூப்பர் க்ளூ இருந்தால் தீமை அதன் முழங்கால்களில் விழுந்து அங்கே சிக்கிக்கொள்ளும் அல்லது ஒரு கண்ணி அமைக்கப்பட்ட இடத்தில் சிக்கிக்கொள்ளும். ஆகவே நாங்க தயாரா? பிங்கோ! பெண் மற்றும் மைக் தங்கள் செயல் திட்டத்தை பற்றி பேச ஓரளவு ஓய்வு எடுக்க வேண்டும். ஆனால் இந்த கெட்ட கூட்டணி விரைவில் மீண்டும் எழுந்திருக்காது. எங்கள் ஒட்டும் கண்ணி அதன் முதல் பலியாளரை பிடித்து விட்டது. நாற்காலி இப்போது எடுத்துச் செல்லப்படுவது போல தெரிகிறது. என்ன சிரிக்கிறார் மைக்? நீயே வெளியேற முயற்சி செய்யலாமே. போதும். ஒரு சாதாரண மிருதுவான டெடி கரடியும் ஒரு பாதுகாப்பு ஆயுதமாக மாறலாம். அவனின் முதுகை வெட்டி உள்ளே இருக்கும் பஞ்சுகளை எடுத்து விடுங்கள். ஒரு முள்ளான கற்றாழையை அவனுக்குள் வைத்து விடுங்கள். அப்படியே இப்போது அவனை மீண்டும் தைத்து அவன் வேலை செய்யக்கூடிய இடத்தில் வைத்து விடுங்கள். அவர் ஏமாற்ற ஃபரி அப்படி நான் வீட்டு ஷாவ் கணிச்சு கொண்டிருக்குது. சோடா மற்றும் பொம்மைகள். முதலில் என்ன எடுக்கணும்? நான் உன்னை தேர்வு செய்கிறேன். ஓவி, அது வலிக்கிறது. பெண், உதவுங்கள். நீ பயனற்றவன். இது குத்தப்பட்டுள்ளது. மைக், உன் நரம்புகளை அமைதிப்படுத்த ஒரு கோக் வேண்டுமா? சுரபரல் விருந்தினர்களுக்காக எக்ஸ்ட்ரா வேண்டிய அடுத்த பரிசு இடத்தில் பாப்கார்னில் இருக்கும். அங்கே ஒரு எலி தொலைப்பான் வைத்து மேலே மேலும் பாப்கார்ன் தூவுங்கள். மேலும் நம்முடைய தீயவர்களை பிடிக்க சோஃபாவின் பின்புறம் மேலும் சில தொலைப்பான்களை அமைக்கவும். ஓ, இது நல்லதாக இருக்கும். நிச்சயமா உன்னை வீட்டுல இருக்கிறது போலவே உணர்கிறாய். உண்மையா? டிவி பார்த்து உனக்கே சாப்பாடுகளை எடுத்துக்கோங்கிறியா? ஓப்ஸ். பாப்கார்ன் திரும்ப தாக்குகிறது போல் இருக்கிறது. சமாதானமாக இரு நண்பா, இவ்வளவு சத்தம் செய்யாதே. அது என்ன? என் விரல்கள். அடடே, வாங்க. அச்சச்சோ, அங்க என்ன இருக்குது? ஸ்லிக். என்னையா? அத படிகளில் கவனமா ஊற்றுங்கள். ஆனால் நீங்களே அதில் வழுக்காதீர்கள். அது பெரிய வீழ்ச்சியாகும். கீழே போய் இத முடித்து விடுவோம்.
ஐயா திருடன், உன்னுடைய நடப்பதை கவனிக்க சொல்லி யாரும் உன்னை கற்றுக் கொடுக்கலையா? கைஸ், நீங்கள் இங்கிருந்து வெளியேறுவது பற்றி சிந்திக்க வேண்டும் என்று நான் உண்மையில நினைக்கிறேன். முடிந்தால் வேலைகள் பெறுங்கள். நல்ல கண்ணில் அடிபட்டது பெண். குளிர்ந்த கடினமான பணம். நன்றாக, அது போலியானதுதான். இது எந்த குற்றவாளியின் கவனத்தையும் ஈர்க்கும். அவன் சுற்றி திரியும் போது இது போலியானது என்பதை அவன் கவனிக்க மாட்டான் என்று நம்புகிறோம். இதற்காக நம்பகமான பசையை மீண்டும் தேவைப்படும். அந்த ஜோக் கடையில் வாங்கிய பிளாஸ்டிக் மலம் சிலவற்றை உங்க நகை பெட்டியில் வச்சுடுங்க. ஐயோ, ஒரு குற்றவாளி ஒளிரும் ஏதாவது கிடைச்சாத்து அதை தவிர்க்க மாட்டாரு. பாப்பா, அதாவது அவங்களை நிச்சயமா பயமுறுத்தும். இறுதியாக இந்த வீட்டில் மதிப்புள்ள ஏதாவது. அடடே, நான் இதை கிழிச்சிட்டேன். ஏதாவது இருக்கிறதா? என்ன? இல்ல, அருவருப்பாக இருக்கிறது. எனக்கு வாந்தி வரப்போகிறது. ஐயோ! இந்த 2 திருடர்கள் இன்னும் கைவிட தயாராக இல்லை. அவர்கள் எப்போதாவது கற்றுக்கொள்வார்களா? கிராரோஸ் என்று ரியலிஸ்டிக்க போறாள். அவளுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும். நன்றி. அந்த கம்பால்கள் அவளை இப்பதே காப்பாற்றி இருக்கலாம். மேடை அமைக்கப்பட்டுள்ளது. அறியாத பெண் மற்றும் மைக் நுழைவதற்காக காத்திருக்கிறது. அங்கே ஷால்ல கீழே வச்சு பிள்ளைங்களே, ஆனது இல்லை. அது வலியுடைய இருந்தது போல தெரிகிறது. எனக்கு கொஞ்சம் பொழுதுபோக்கு நேரம். நான் அதற்குரியவன். அவர்கள் இருவரும் விழுந்ததில் கடுமையாக மயங்கி கிடக்கிறார்கள். இது கிராவுக்கு குற்றத்துடன் போராடுவதில் சற்றே படைப்பாற்றலாக இருக்க வாய்ப்பு அளிக்கிறது. லிப்ஸ்டிக் கிராவின் மனதை உயர்த்துவதற்கே. ஆனால் நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும், அது ஆண்களுக்கு ஒரு கண்கவர் நிறம். இப்போது சில சிலந்திகள். இவை இந்த பூனை திருடர்களுக்கு சத்தமாக ஹிஸ் செய்ய ஏதாவது கொடுப்பது உறுதி. நீங்கள் தயாரா? ஆஹா, அவர்கள் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது என்ன அழகே! உயிருடன் இருக்கும் உலகிற்கு திரும்பி வருக. ஒருவரை ஒருவர் பாருங்கள். ரேசலுக்கு தனது சமையலறையில் சுற்றித் திரியும் யாருக்கும் இன்னொரு தந்திரம் உள்ளது. முதலில் உங்கள் தொலைபேசியில் ஒலியை அதிகரித்து அதை அலமாரியில் மறைத்து வைக்கவும். பின்னர் ஒரு பாசி பனிக்கூழ் கேன் எடுக்கவும். நீங்கள் ஒரு கயிற்றை இணைத்துள்ள இடத்தில் ஒரு புஷ்பினை ஒட்டவும். பின்னர் ஸ்ப்ரே பொத்தானை ஒட்டவும் மற்றும் குறிக்கோளை எடுக்க தயாராக இருங்கள். கேனை அலமாரியின் உள்ளே ஒட்ட மற்றும் கயிற்றின் இறுதியை கதவிற்கு ஒட்ட இருபுற ஒட்டும் டேப்பை பயன்படுத்த வேண்டும். ஆம், இது கொஞ்சம் சிக்கலானது, ஆனால் முழுமையாக மதிப்புள்ளது. இதை செயல்பாட்டில் பார்ப்போம். சரி நண்பர்களே, நீங்க இங்க என்ன கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் பழமா, மதிப்பில்லாதது? Cheese Francais and for the coffee tea. Then gathering the sop முடித்து விடுங்கள். கீழா முக்கியமான அழைப்பை செய்யுங்கள். ஒரு தொலைபேசி ஒலிக்கிறது என்று கேட்கிறேன். அது நமக்காக இருக்குமா, அல்லது குறைந்தபட்சம் ஒரு புதிய தொலைபேசியை எடுக்கலாமா? அது எங்கிருந்து வருகிறது? இதை எடுத்துக்கொள். உங்களை போன்ற மோசமான இரட்டையர்களே, உங்கள் குற்றங்களுக்கு நீங்கள் இப்போது குறிக்கப்படுகிறீர்கள். சிறந்த வேலை பெண்களே. உங்க வேலை கிட்டத்தட்ட முடிஞ்சிட்டுச்சு. அந்த 2 கருப்பு ஆடையில உள்ளவங்க கோபமாவே இருக்கிறாங்க. இங்கே அவங்க வர்றாங்க. இப்போது இங்கு பெற்ற வரவேற்பின் பின் நிச்சயமாகவே அதிர்ச்சியடைந்து சோர்வடைந்துள்ள நமது கொள்ளையர்களுக்கான பெரிய நிறைவு. இங்கிருந்து வெளியேறு என்ற நுட்பமான செய்தியுடன் ஒரு பயணக்கோடு மிக நன்றாக வேலை செய்யும். முடிந்தது. கட்டப்பட்டு கீழே கொண்டு வரப்பட்டனர். மகிழ்ச்சியாகவும் சுதந்திரமாகவும் இருக்கிறார்கள். நீங்கள் செல்வீர்கள் பெண்களே. அழுத்தமாக திறக்கப்பட்டது. இப்போது முதல் சோதனை. இதை சிம்பிள் 1 மூலம் கடந்து செல்ல ஒரு விஷயம் உதவியாக இருக்கும். அது எப்படி துணை போகும்? அது உங்களே தீர்மானிக்க வேண்டும். முதலில் ஆள் கொடுப்பவர் சிறு பரிசு பெறுவார். வாவ், அத்தகைய பரிசு உண்மையிலேயே மதிக்கத்தக்கது. அப்படியானால் முதலில் ஆரம்பிப்போம். போங்க. ஆம் நண்பர்களே, இது ஒரு கெட்ட தொடக்கமே. ஆனால் யாராவது முன்னேறும். எனக்கு எம்மனி ஹெட்ஷிஷிமில்லா முன்னேறும். அவளிடம் மிகவும் பொறுமை இருக்கிறது. முதலில் நான் அங்கே வந்துவிட்டேன். ஆனால்
கத்தியை என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. அது சிக்கி இருக்கிறது போல் தெரிகிறது. ஓ அப்பா, ஓ தலையை கவனித்துக் கொள்ளுங்கள், அல்லது மழையாய் பெய்யும் முள்விலை எச்சரிக்கை. பரவாயில்லை, நெருக்கமாக இருந்தது. ஆனால் எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தது. இப்போது எனக்கு பரிசை பெற வேண்டியிருக்கிறது. அவ்வளவா விரைவில் அல்ல அலெக்ஸ், ஏனெனில் விடா இன்னும் விளையாட்டில் இருக்கிறார். மேலும் அவர் எதையோ செய்வதை போல தெரிகிறது. குழந்தைகளை திரையை விட்டு விலக்குங்கள். இது உண்மையான திகில் பாத்திரம். ஆ, உதவி அல்லது இல்லை. ஆனால் வீடா படுபாயில் இருக்கிறார். நான் விட மாட்டேன். 4 மணிக்கு செஞ்சிடலாம். முடியுதான? என்னும் பபிள்ஸ் அப்படின்னு நினைக்கல. அடுத்த முறை நல்ல அதிர்ஷ்டம் இருக்கும். மற்றும் இது என் மிகச் சிறந்த நிமிடம். நான் கிட்டத்தட்ட வெளியே. ஆம், இது அதிகம் கஷ்டமல்ல. ஏற்கனவே உள்ளது. என் பரிசை தேர்வு செய்வது மட்டுமே. இப்படி இருக்க இந்த சுற்று வீடாவுக்கானது போல் தெரிகிறது. நீங்கள் உங்களுக்கு நன்று உகந்த பலனை அனுபவிக்கலாம். இதோ வெற்றியாளர். உஃப், நான் தாமதமாகிவிட்டேன். ஓ, இப்போது சாந்தமாக இருக்க முடியாது. அலெக்ஸ், சோகமாக இருக்க நேரமில்லை. எனக்கு ஒரு யோசனை இருப்பதாக நினைக்கிறேன். பாருங்கள், என்னிடம் என்னவென்று பாருங்கள். இன்னும் அதிக பீங்குகள் இருக்கின்றன. நன்றி விடா, அவையெல்லாம் ஒரே மாதிரியானவை. இப்போது நாம் கொண்டாட்டத்தை அனுபவித்து எனக்கு கவலைப்பட தேவையில்லை. என்ன உதவுங்கள்? சரி, இல்லை. ஆலிரோம், இது ஒரு புதிய பணி திட்டம். இது உங்களுக்கு உதவி அளிக்கும். சரி சரி சரி. அது தெளிவாகவே அதை எளிதாக்குகிறது. மற்றும் பரிசாக இந்த அழகான கான்சோல். நீங்கள் அதை எவ்வளவு நேரமாக வேண்டுமானாலும் விளையாடலாம், அல்லது மாறாக அடுத்த சவால் வரும் வரை. இப்போது உற்சாகமடைய மிகவும் ஆரம்பமாக இருக்கிறது. நீங்கள் தயாராக இருப்பீர்கள் என நம்புகிறேன், ஏனெனில் நாங்கள் தொடங்க போகிறோம். இம்முறை முதல் வெற்றி யார் வாங்குவார்? ஷாயுலெக்ஸ் தான் பேர் வரும் என்றுதான் நினைக்கின்றோம். ஆனால் வீடா வேறு ஒன்றை திட்டமிட்டுள்ளார் போல் இருக்கிறது. அப்புறப்படுங்கள் நண்பர்களே, இப்போது நினைவின் நேரம். இதுதானா இருக்கலாம். இது இல்ல, அது இல்ல. ஓ கண்ணே, என்னை பிரிய வேண்டியது நம் விதியாக இருக்கலாம். அவன் என்னை முத்தமிட விரும்புகிறான் என்று நினைக்கிறேன். தைரியம் மேனேறு மில்லா, இது உன் வாய்ப்பு. மன்னிக்கவும் மில்லா, நீங்கள் என்னை தவறாக புரிஞ்சு விட்டீர்கள் என்று நினைக்கிறேன். ஆனால் குறைந்தது சிறிது சுதந்திரமாகவும் கூடிய விரைவில் இருக்கலாம். அதை இங்கே சரி செய்து முடிந்துள்ளது. ஊஹூ, இப்போது எனக்கு உதவுங்கள். நாம் ஒன்னா விளையாடலாம். ஆண்கள் இப்படி ஒரு கடின நிலையிலிருந்து விலகி வெற்றி நோக்கி செல்வது போல தோன்றுகிறார்கள். ஆனால் வீடா குறித்து என்ன பார்ப்போம். ஓ இல்ல, நான் திறக்கும் சாவியை உடைத்து விட்டேன் என்று நினைக்கிறேன். மற்றவர்களும் மன்னிப்பு கேட்க அதற்கு முன்பே இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் இதற்காக இங்கே இருக்கவில்லை என்பது தெளிவாகிறது. ஆனால் எப்படி மட்டும் ஒருவனே வந்திருக்கிறான். கவலைப்படாதீர்கள் நண்பர்களே, ஆசிரியர் இதுக்காக ஒரு யோசனை வைத்துள்ளார். இனிமேல் நீங்கள் இருவரும் சேர்ந்து விளையாடலாம். கண்டிப்பாக. இதோ இன்னொரு விஷயம். வா மில்லா, இது நமது நேரம். வூஹூ, ஆனால் இப்போது வெற்றியாளர் ஒருவரே இருக்குவார். இந்த முறை நான் எனோவி வீட்டிற்கு போகிறேன். ஓ, அது மிக நல்லது. புத்தாண்டு அல்ல, ஆனால் நீங்கள் கிறிஸ்துமஸ் மரங்களைப் போல விளங்கப் போகிறீர்கள். இது உங்களை வெளியேறத்தும் உதவும். நான் முதல்ல அதை பிடிக்கணும். இதோ ஒரு சிறிய பரிசு. வாங்க, அது சுவையான விஷயங்கள். வாருங்கள் நண்பர்களே, போக நேரம் வந்துள்ளது. இந்த முறை நான் முதல்ல போறேன். ஆனால் ஏதோ ஒன்று என்னை தடுத்து நிறுத்துகிறது. ஓ சரி, எனவே என்னாவது இணைக்கப்பட்டிருக்கும். அடுத்த முறை அதிர்ஷ்டம். பார் மில்லா, எனக்கு ஒரு உறுதியான திட்டம் இருக்கிறது. அது எவ்வளவு நம்பகமானது என தெரியவில்லை, ஆனால் உன்னை சுற்றி வர முயற்சிப்பேன். முதலில் காய்கன்று. இப்போது சார்ஜ் பிளக்கை இழுக்க முடியுமா? கைஸ் பிஸியாக இருக்கிறார்கள். நம்முடைய வெற்றிக்காக உழைக்க ஆரம்பிக்கிறேன். 2 மூவ்ஸ், இது முடிந்து விட்டது. ஆம், நான் நேரடியே விடுதலையாக உள்ளேன். நான் சுதந்திரம் அடைந்து விட்டேன். ஆம், நான் முடித்தேன். நாக்கில் காட்டன் கேண்டியின் சுவை வருது. சிறிது புல் கூட.
பீட்டர் வெற்றியை இத்தனை எளிதில் கொடுக்க விரும்பவில்லை. அதனால் அலெக்ஸ் என்ன செய்கிறார்? அது நல்லதாக தோன்றவில்லை. ஆனால் இப்போது முதன்மை விஷயம் வெளியேறு. திட்டம் உண்மையில் வேலை செய்தது. ஆனால் அருகில் பேயாட்டியாளர்கள் உள்ளனர். என்ன ஒரு பரபரப்பு! நையான சர்க்கரை மேளம் யார் ரசிக்க முடியும்? இல்லை, நான் இங்கு இருக்கிறேன். மன்னிக்கவும் நண்பர்களே, ஆனால் எனக்கு இனிப்பை மிகவும் பிடிக்கும். எனவே முதல் கடி என்னுடையது. ஆச்சரியம்! என்ன அற்புதம்! நான் நின்றுவிட முடியவில்லை. பெண்கள் வழக்கமான இல்லாத மேக்கப் தோற்றத்தை தேர்ந்தெடுத்துள்ளனர். ஆனால் அதை பற்றிய பதட்டம் அவர்களுக்கு குறைவாகவே இருக்கிறது. அலெக்ஸ் அதில் முழு வகையாக ஈடுபட்டு விட்டார் என்ற அளவுக்கு அவனது மீசையை கவனிக்கவில்லை. ஹே பெண்களே, இத பார்க்கவும். இந்த முடிவு ஆசிரியரை உறுதியாக மகிழ்ச்சிப்படுத்தும். ஓ சரி, பாடம் முடிவடைந்தது. ஆம். ஆஹா, இது ரொம்ப ஆர்வம் ஊட்டும். நீங்கள் அனைவரும் நல்லாக செய்தீங்க. ஆனா நான் இன்னைக்கு செல்லணும்னு நினைக்கிறேன். புதிய சவாலில் உங்களை வாவ், நாம் எங்கே இருக்கிறோம்? நாம் ஒரு சவால் இருக்கிறோமா? சீக்கிரம் செஃபை திறக்கலாம். நான் எனது பாக்கெட்டை திறக்கிறேன். எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தது. ஐயோ, வாவ்! இது முழுமையாக பெரிய 3 எழுத்து இனிப்பு சுவையான ஐஸ். நான் அவற்றை இப்பயாவது சாப்பிடப்பே ஆகிறேன். அருமையான சுவை. நானெல்லாம் சாப்பிடுவேன். நான் சிலதாவது யோசிச்சுட்டேன். நான் இதை பெறுவேன். இல்ல, அது எனக்கு. சரி, என்ன செய்யுங்க. உன்னை விட என்ன உன்னுடைய தர. சரி, ஆனால் அது என்ன? ஓ, இது ஒரு எறும்பு பண்ணை. இதை பிரத்யேகமாக பார்க்க வேண்டும். ஓ, என்ன அருவருப்பான அழுக்கு! நிறைய எறும்புகள் இருக்கின்றன. அவை ஏதோ ஒன்றுக்காக ஓடி திரிகின்றன. அவை என்னை சாப்பிடக்கூடாது என்று நம்புகிறேன். நீங்கள் நகைச்சுவையானவராக இருந்தாலும் நீங்கள் அவற்றை தின்ன வேண்டும். வாங்க, ஆரம்பிச்சுடு. அச்சச்சோ, இல்ல. சாப்பிடுங்க, தொடருங்கள். இதை எனது நேரத்தை செலவிட என்னால் திட்டமிடப்படவில்லை. ஓ, நான் தயாராக உள்ளேன். நான் அதில் என் விரலை வைக்கிறேன். ஓ இல்லை, நான் அவற்றை சாப்பிட வேண்டும். யக், நான் அதை தாங்க முடியாது. அது லெமன் மற்றும் கெட்சப் போன்ற சுவையாக இருக்கிறது. நான் அதை சாப்பிட மாட்டேன். இப்போது நீ எனக்கு சொல். சரி, என்ன பற்றிய வாழ்ந்தால் என்ன? சில அற்புதமான சூப்பர் துப்பாக்கி. வாவ், இது என்ன செய்ய முடியும் என்று வினாவுகிறேன். நான் சுடுகிறேன். என்ன? ஊ, இது என்ன? இது சின்னதா ஆகுமா? நீ ஏன் இப்படி செய்தாய்? சிறிய ஊப்ஸ், இப்போது நீ சிறியவனா இருக்க போற. நீங்கள் நிறைய நகைச்சுவையானவரும் இவ்வளவு சின்னதாகவும் இருக்கிறீர்கள். என்னை இங்கிருந்து வெளியே அனுப்புங்கள். கவனமாக இருங்கள். நான் இவ்வளவு குழந்தை மாதிரி இருக்க வேண்டாம். ஓ, நான் சுற்றி பார்க்க வேண்டும். ஆஹா, இப்போ எனக்கு பெரிய கண்கள் இருக்கின்றன. ஒரு முழு மலைப்பகுதி, பெரிய இனிப்பான ஐஸ். அதுதான் நான் புரிந்து கொள்கிறேன். நான் என் வாழ்க்கைக்குள் அதை சாப்பிடுவேன். அவ்வளவு சுவையாக இருக்கிறது. வாயில் ஊறுகிறது. அதுவும் அற்புதமாக தெரிகிறது. சரியானது. என்ன இது? அஃபிஷ்? இல்லை, அந்த கெட்ட சின்ன எறும்புகள். அவைகள் என்னுடைய ஐஸை எடுத்து செல்கின்றன. அவர்கள் எல்லாவற்றையும் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அதை அவர்கள் எப்படி செய்தார்கள்? ஓ, நன்றி என் எறும்புகள். கண்கள் உண்மையில் சுவையாக உள்ளன. ஓ, அது ஈர்க்கக்கூடியது. இங்கே அவர்கள் அதை எங்கே எடுத்துச் செல்கிறார்கள்? ஓ, எனக்கு எனது கடைசி கண் கொடு. நான் அதை உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்கிறேன். ஓ, உங்களிலிருந்து பலர் இருக்கிறார்கள். இது மிகவும் கடினம். ஓ ஓ, எனது கண். வேற என்ன கமாசம் செய்ய வேண்டும்? ஷாயித் அமைப்பை மாற்றுவதா? என்ன? ஓப்ஸ், என்ன வியப்பு! சரி, இது பின்பக்கமும் முன்னா பக்கமும் வேலை செய்யும். ஹோம், நீதான் முதல். இல்லைனால் நீயே. சரி, நான் இதை திறப்பேன். ஆமாம், நான் ஒரு சிப்ஸ் பைய பெற்றேன். நான் விரும்புவது இதுதான். இது அற்புதமாக உள்ளது. நான் என் பிடிச்ச சிப்ஸை சாப்பிட போகிறேன். ஆஹா, மிகவும் நிலக்குத்து. இது ஒரு விஷயம். அற்புதமான சுவை. எனக்கு சிப்ஸும் வேண்டும். உன்னை இப்போது கவர்வேன். நான் எவ்வளவு அழகா இருக்கிறேன் என்று பாரு. எனக்கு 2 சிப்ஸ் தான். ஓ, சும்மா சொன்னேன். இதோ உனக்கு. என் சிப்ஸ் ஒட்டுமொத்தமா உன்னுடையது.
அது சற்றே மேல். எவ்வளவு ருசியாக இருக்கிறது. நான் சிப்ஸ் வேண்டுகிறேன். நான் அதே போல செய்ய போகிறேன். என்னை பாருங்கள், நான் அழகாக இருக்கிறேன். எனக்கும் சிப்ஸ் கொடுங்க. என்ன ஆபத்தமா இருக்காதே. அவளுக்கு என்ன ஆச்சு? எனக்கு என்ன கிடைத்துள்ளது? ஒரு அற்புதமான மாயக் குடுவை. அதில் ஒருவேளை ஏதோ திரவம் இருக்கலாம். அலா, இது மிகவும் சுவையானது, மிகவும் இனிப்பு. ஆம், இது சுவையாக இருந்தது, ஆனால் எதுவும் நடந்ததில்லை. ஓ, என்ன இது? நான் வெளிச்சமாக தொடங்குகிறேன். நான் ஒரு அரசிதானா? நான் அழகாக இருக்கிறேன். ஆஹா, என்ன ஒரு கவர்ச்சி. சரி, இப்போது நீங்கள் என் கையிலிருந்து கிடைக்கும். ஹே, நான் உங்கள் கவனத்தை கேட்டுக்கொள்கிறேன். என்ன? ஹே, பார், என்ன ஒரு அழகிய பெண் நான் இப்போது. ஆமா, உனக்கு ஒரு முத்தம் அனுப்புகிறேன். அதற்காக நீ எனக்கு சில சிப்ஸ் கொடுப்பாய். ஆமா, நான் உன்னில கண்டிப்பாக காதலிக்கிறேன். நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். ஓ, அகல நோக்கு. ஓ, எனக்கு என் சிப்ஸ் கொடு. அவை உனக்கே. அப்படியா? சரி, அவற்றை நான் ஏற்கிறேன். இதோ, இதை நேர்மறையாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமா, இது வேலை செய்யவில்லை என்பது வருந்தத்தக்கது. என்ன மாட்டன் இருக்குன்னு பார்க்கணும். சரி, என்ன இது? ஒரு எலியா? ஓ, என்ன காப்பாத்து. துக்கமா இருக்கு. இது என்ன சாப்பிட போகுது? ஓ, என்னிடம் வாருங்கள். ஆஃப் ஆஃப், என் தலைக்கு மேலே என்ன இருக்கிறது? ஜில், இனிமேல் அப்படி நான் செய்யாதே. அவ்வாறு செய்ய நினைக்கவில்லை. இந்த மூவர் நாற்ற சேக்குப்ஸை எடு. ஆமாம், இங்கேயே. இது பயங்கரமான சிவப்பு. எனக்கு பயமா இருக்குது. நான் ரொம்ப பயப்படுறேன். ஓ, நமது முத்தங்களை தொடர்வோம். அச்சு, ஆம், இல்ல. ஓய், இல்லை. அடி இல்ல, அல்லது அடி இல்ல. நான் மீண்டும் என்னனாக மாறிவிட்டேன். ஆகவே முதலில் யார்? இல்லை இல்லை பெண்களே, இப்போது நான். எனக்கு என்ன இருக்கு? வாவ், ஒரு அழகிய ட்விக்ஸ் காண்டி. எவ்வளவு அழகானது. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் கவர் எடுத்து இந்த அழகான இனிப்பு சாப்பிடுவேன். இனிப்பு பொருட்களை நான் காதலிக்கிறேன். தயவு செய்து அதில் ஒரு துண்டு கொடுங்க. எனக்கு அதை போக வர வேண்டும். இல்ல இல்ல, அதுக்கு கூட நான் நம்புவதில்லை. நானே செய்வேன். ஆமாம், ப்ரூம் சுவையா உள்ளது. சாக்லேட் மற்றும் கிராமல் அவை உங்க வாயில உருகி விடுகிறது. இது ஒரு மகிழ்ச்சி. எல்லாமே முடிவடைந்து உங்க விரல்களை நக்குகிறார். ஓ, என்ன முறைமைகள். என்னிடம் என்ன இருக்கிறது என்று வியக்கிறேன். அதை ஓபன் செய்யும். பூண்டு. ஐயோ, நான் இது என்ன செய்ய வேண்டும்? இல்லை, நான் அதை செய்ய மாட்டேன். நான் பாக்கி இருக்கிறேன். ஓ, தயவு செய்து, நான் இன்று வெகு ஸ்பாகமாக இருக்கிறேன். இப்போது நானே அதை உணவேனாக வேண்டும். ஓ, எவ்வளவு அருவருப்பான குப்பை. நான் அழகாக இருக்கிறேன். இப்போது நான் பூண்டு வாசனை வரும் மனிதர்களாக மாறினேனா? இல்லையா? அழிக்கவும். இதை இங்கிருந்து தூதமாக்குங்கள். அப்போ அடுத்து என்ன? இது சாப்பிடணுமா? சரி, என் சக்தியை குவித்து இந்த வெறுப்பான வள்ளை கொத்தையை முடிப்பேன். நிச்சயமாக எனக்கு மிகவும் மோசமாக இருக்கும், ஆனால் நான் முடித்துட்டேன். ஓ, எங்கள் மீது சுவாசிக்காதீர்கள். என்னை கோளாறு பண்ணது என்ன? அவளிடம் ஏதோ தவறாக உள்ளது. நான் சில துணிமுள் வெட்டிகளை எடுத்து செல்கிறேன். நாமே அதை பயன்படுத்த வேண்டும். ஓஹோ, இல்ல, இது அவ்வளவு மோசமா இருக்குது. ஓ, அந்த கேலி வாசனைக்கு நான் மயக்கம் அடைகிறேன். ஓ, அது கொடுமையாக இருந்தது. மறுபடியும் அதை செய்யாதீர்கள். இன்னொரு பூண்டு தாக்குதலை நான் சகிக்க முடியாது. இது கலகலப்பாக இல்லை. திறக்கவும். நான் ஒரு புத்திசாலி பெண். துணி பிடிக்கும் கிளிப் உதவியது. பாதாளத்தின் மோதிரம். அதனால் அது மந்திர சக்தியும் உடையது. அதை என் விரலில் அணிய நான் மறைந்து விட்டேன். அவள் எங்கே? என்ன நடக்கிறது? ஆணி எங்கே? அவள் எங்கே போய்விட்டாள்? நான் யாரையும் பார்க்கவில்லை. வினோதமாக இருக்கிறது. கான்சு பின்னர் பார்க்கலாம். உஃப், ஏன் மிட்டாய் போய்விட்டது? ஓ ஓ, பாருங்கள், உங்களின் பூண்டு உங்கள் பக்கம் பறக்க வருகிறது. ஓ, இல்லையே, மிகவும் மோசமாக இருக்கிறது. நான் அதை சாப்பிட விரும்பவில்லை. ஐயோ, மீண்டும் எனக்கு மிகவும் மோசமாகவே உள்ளது. நான் இப்போது ஒரு துணி குத்தகை தேவைப்படும். ஆம், நான் அதை செய்தேன். மிக மிக கூல். இது சிறப்பு. நான் அதற்கு செல்கின்றேன். ஆனால் இன்னும் எங்கிருக்கின்றோம் அவர்? என்ன? முதலில் நான் இருக்கலாம். என்னை கவர்ந்தது என்ன என்பதை கண்டுபிடிக்க நினைக்கிறேன். ஓ, வாவ்,
VR மூக்கு கவசங்கள். அவை அழகாக இருக்காது என்று சொல்ல முடியாது, ஆனால் இது சூப்பர் கூல். நாம் பார்க்கலாம். ஒரு அழகான படம் இருக்கு. இத போடுவேன். ஓ வாவ், இதென்ன அழகா இருக்கு. எல்லாம் சுத்தி பார்த்துடுவேன். ஓ, அவளுக்கு என்ன நடக்குது? எனக்கு தெரியவில்லை. நானும். வாவ், இவை இனிமையான ஆப்பிள்கள். நான் இவைகளை அழகான ஆப்பிள் தொப்பியில் சேகரிக்கிறேன். நான் அதை இப்போது சாப்பிட போகிறேன். வாவ், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. அவை பழுத்த சார் கொண்ட ஆப்பிள்கள். இவற்றின் எண்ணிக்கை எவ்வளவோ. கற்பனை சிந்துகள். என் சிந்துகளை திறக்கிறேன். அஃப்கு, இது மிக கேவலமாக இருக்கிறது. எனக்கு பூச்சிகள் கிடைத்தன. ஓ, நான் தான் அவற்றுடன் என்ன செய்ய போகிறேன்? அவை கேவலமாக உள்ளன. ஐயோ, நான் முடியாது. இது கேவலமாக இருக்கிறது. இன்னைக்கு நான் ஹீரோ இல்ல, எனவே அதை தவிர்த்து அதை சாப்பிட மாட்டேன். ஆனால் எனக்கு ஒரு அருமையான எண்ணம் உள்ளது. நான் உண்மையிலேயே இந்த பழத்தை சாப்பிட விரும்புகிறேன். ஆஹா, மிகவும் சுவைக்கிறது. வாய் வார்க்கும். என்ன? எப்படி சொன்னா? ஓ இல்லை, அது அருவருப்பாக இருக்கிறது. எனக்கு வாந்தி வரப்போகிறேன். இதுவே ஆப்பிள் இல்லை. பூச்சிகளால் நான் மூடப்பட்டுள்ளேன். வேடிக்கைக்காக இதை எடுத்தேன். இதை யார் செய்தார்கள்? ஓ, கண்டிப்பாக நீதான். அதை திறக்கிறேன். என்னது? சவாலின் முடிவா? எனக்கே என்ன செய்வதென்று தெரியவில்லை. உங்களை எடுத்துச் செல்லும் போது நேரம். எனக்கு அந்த பதிவுக்கான பொத்தான் வேண்டாம். பாரு நண்பரே, அதை திட்டமிட வேண்டியவர் நாங்க தானே. சரி சரி, நான் முயற்சிக்கிறேன். என்னுடைய புத்திசாலித்தனமான பெண் நீ. அது காரணமாக உனக்கு ஒரு பரிசு காத்திருக்கிறது. நடாலியாவின் தரம். இதுதான் நான் அழகான ஆச்சரியம் என அழைக்கிறேன். உனக்கு சாக்லேட் பேஸ்ட் கொடுக்க நான் ஆவலுடன் இருக்கிறேன். என்ன ஒரு கனமான வாள். அதை எடுக்க சுலபம் இல்லை. நான் கட்டுப்படுத்த முடியவில்லை. நான் உண்மையில் அவருக்கு முயற்சிக்க விரும்புகிறேன். அது நிகரில்லாதது போல தோன்றுகிறது. ஓ, சிவப்பு நிற சாக்லேட் சுவை. நீங்கள் மிகவும் மிகவும் அதிர்ஷ்டசாலி. தீவிரமான முடிவுகளுக்கு உடனே செல்லாதே. நீ மூடியதை மூடினால் என்னை பெறுகிறாய். நான் எதையும் பார்க்கலனா. வலிமையாக இரு வண்ணா. நான் இங்கே இருக்கிறேன். தடுப்பூசி, பால் தொட்டியில் எதுவும் இல்லை. வழிவரை உங்களுக்கு அந்த 2 கிடைக்கும். இது மிகவும் அற்புதமாக உள்ளது நண்பன். இது என்னுடையது மட்டுமா, அல்லது நான் என் சாக்லேட்டை இங்கே போட்டேனோ என்று தெரியல. அதுதான் ருசியானது. அதற்காக நான் அவதியதை பொறுத்துக் கொள்ள தயார். பாரு, உனக்கு இது பிடிக்கும் என்று நான் சொன்னேன். மந்தம் வயிற்று வலியால் அவன் வருந்துகிறான். வண்ணாவை பார்த்து நான் அந்த பொத்தானை அழுத்த அச்சமாயிருக்கிறேன். நீங்கள் இதை பின்வாங்கினால் நல்லது. எதுவும் சாத்தியம்தான். விங்கோ, புதிய சாக்லேட். ஹேசி, திரும்ப வரவேற்கிறேன். புன்னகையுடன் இரு. படுக்கு. சந்தோஷமாக இருக்க ஏதோ ஒன்று இருக்கிறது. இந்த உணவு எப்போதும் இவ்வளவு எடையா இருக்கிறது. சரி, நான் இந்த உணவை சாப்பிட மாட்டேன். கேசிக்கு உதவுங்கள். என்னை கூட ஒரு பேரிடரால் அர்ப்பணிக்கப்பட்டது போல உணர்கிறேன். என் சொன்னது இல்லையாடி. இது எவ்வளவு புதுன்றதான் தெரியுது. மேலும் இது ஸ்ட்ராபெர்ரி போலவே இருக்குது. சரிதான், நான் தவறவில்லை. அதற்காக சுவை மிக அருமையாக இருக்கிறது. என்னதான் ஒரு ஜீனியஸ் நினைச்சிருக்கிறான். அப்போ நான் உங்க சாக்லேட் பேஸ்ட சுவைக்கலாம் என்றால் நீங்க மனத்திலே வைத்துக் கொள்ள முடியுமா? அது என்ன கண்டிருக்கீங்களா? என்னால் சாக்லேட் மூடிய ஸ்ட்ராபெரிகளுக்கு பெரும் ஆசை இருந்தது. கடவுளே, அவை எவ்வளவு தனித்துவமான சேர்க்கையாக இருக்கின்றன. அது மிக சிறந்த விஷயம். எனக்கும் ஒன்று வேண்டும். ஒரு ஸ்ட்ராபெரி தருவீர்களா? சரி, நம்மை நண்பர்கள் என்பதால் அது சும்மா ஓனக்கு விடுகிறேன். என்ன செய்ய போகிறீர்கள்? நான் தனியாக கூறியதா என்று நினைப்போம். அப்படியே எடுத்துக்கொள்ளாதீர்கள். ரொம்ப நகைச்சுவையான காமெடி. எனக்கு ஆர்வமாக உள்ளது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது. உன் கட்டு உதவி இல்லாமல் தேநீர் சாற்றை நிரப்புவேன். கேசி, சரியானது. வீதா, ஆனால் துரதிருஷ்டவசமாக அதையும் வினாங்கனிதான் அழைக்கலாம். சின்னது படியுங்கள். இப்போது இது உங்களுக்கே. தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் போன்றவர் எந்த விதமாகவும் தாஸ்தாவாக எப்போதும் உண்மைதான். ஏனெனில் இது கழிவறை காகிதம் தானே. ஆனால் நான் அந்த பொத்தானை மீண்டும் அழுத்த வேண்டாம் என்று நினைத்தேன். ஆனால் நம்மால் மிகவும் ஆர்வமாக இருக்க வேண்டியதுதான். ஆம், உங்களுக்காக இன்னும் ஒருவர் திருமணம்.
அருகில் உட்கார்கிறவன் உணவுக்கு பிறகு வெறுமனே கனிகளை கொள்ள முடியாது. டேட், நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாய் என்று பார்க்கிறேன். சரியாக நினைத்தாயா? நானாகவே நல்ல உணவை அனுபவிக்க தயாராகி கொண்டிருக்கிறேன். நாம் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். வாவ், ஒரு திருமண கூட்டல், இனிப்பு மோதிரங்கள் மற்றும் பாலை. சூப்பர்! எவ்வளவு பெரிய தபால் துண்டு. இது நீண்ட காலம் போதுமானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். டேட், பாலை நிறைய ஊற்றிவிட்டேன். ஜெயண்ட் அதை தின்று விடலாம். சரி, இரவு உணவு நேரம். உங்கள் வாய் திற டேட். ஓ, இது காலை உணவு வளையங்கள் அருமை. நான் அவற்றை நேசிக்கிறேன். கொஞ்சம் காத்திரு. அவற்றை அடைக்க ஒரு தொட்டி தேவை. இப்போது எல்லாவற்றையும் கொட்டிவிடு. இது என் வாழ்வின் மிகச்சிறந்த நாள். இதை கனவில் கூட நினைக்க முடியாது. ஓ என் கடவுளே, நான் இனிதாக உன்னை அடிக்க விரும்புகிறேன். ஆனால் விதிகளை மீற முடியாது என்பதால் வேறு வழியில்லை. நான் விருந்தாளியாகவே தொடர வேண்டியுள்ளது. பால் எனக்கு இப்போது குறைவாக இருந்ததும் இதுவே. அது வளையங்களுடன் சிறப்பாக செய்கிறது. ஓ, நான் உறுதி குகஸ். ஓ, குட்டி பெண்ணே, எனக்கு வாழ ஒரு சில சாக்லேட்டுகள் உள்ளன. நான் உன் உடலை பார்த்திருப்பதாக நம்புகிறேன். வா, அப்புறம் என்ன? நான் ஜாக்பாட்டை வெறுக்கிறேன். நிச்சயம் நீ இன்னும் பார்த்துக் கொண்டிருக்கிறாய். நான் அதை விரும்பவில்லை போல் இருக்கிறது. நான் சரியான பொத்தான்களை தேர்வு செய்தேன். மன்னிக்கவும், இப்போது பேச முடியாது. 4 வளையங்களை சுடப் போகிறேன். அந்த பழைய படகு அதிரடி, அல்லது நீ ஒதுங்கிடுவாய். கேசி, இப்போது உன்னுடன் விளையாடுவோம். வாவ், எப்படிப்பட்டனை அழுத்துறதுன்னு தெரியல. முடிவுகளை காண ஒரு வழியை தேடுறேன். இத பாருங்க. நீங்க இத பொறுப்பேற்க மாட்டீங்கன்னு எனக்கு பயம் இருக்குது. ஆனா ஒரு விஷயம் உறுதி, இது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை பைஸ்லி உங்களை விரும்புகிறாள். நாங்கள் பல பொத்தான்கள் மற்றும் ஸ்ட்ரீமர்களை காண்கிறோம். ஹை ஹை, உங்களை பார்க்க நல்லா இருக்கு. நீங்கள் நிறுத்த அல்லது எந்த ஸ்பெயின் நாட்டவர்களையும் விட அதிகமாக நடந்து குதிக்கிறவர்களா? அது நீங்க தானே கேசி? சிந்தி பார். இது என்னவென்று பார்ப்போம். தேன், மா, பறவையின் பச்சை மற்றும் இது எல்லாம் கலவையப்பாக இருக்கின்றது. இதன் விளைவுகளை விரைவில் பார்த்தால் எப்படி இருக்கும் என்று நினைக்கிறேன். ஓ, என்ன வெற்றியது பெரிய தேன் பாத்திரம். அவர்கள் இதுக்கு ஒவ்வாமையாக இருக்கவில்லை என்று நம்புகிறேன். நம்ப முடியவில்லை. சரி, இப்போது மா தகுந்த இடத்தில் இருக்கின்றது. கிட்டத்தட்ட எல்லாம் தயாரா இருக்குது. தொடங்கலாம். முதலில் தேன். நல்லா, என்ன ஒரு நாள். இப்போது மலர் அந்த நாளின் இனிமையை செய்ய உதவும். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். என்னிடம் ஒரு சிற்றூச்சனை மட்டுமே அளிக்க வேண்டுகிறேன். அன்பு ஜாஸ்தியாக இல்லை. அதுதான் வேதனையை முந்தியதாக சந்தித்தேன் என்று நானே சொல்லிவிட்டேன். மன்னிக்கவும் கேசி, ஆனால் என்ன முக்கியமான விஷயம் மீதம் இருக்கிறது. விளையாட்டின் மகிழ்ச்சி, இறகுகள், தேன் காரணமாக அவை உங்களிடம் நன்றாக பழகும் என நினைக்கிறேன். அது நகைச்சுவையாக இருக்கிறது. அதுல என்ன சிரிப்பானது என்று எனக்கு தெரியவே இல்லை. அது மிக கேவலமாக இருக்கிறது. அல்லது அவர்கள் எனக்கு ஒரு பெயர் கொள்வார்கள். அது யாரும் விரும்ப மாட்டார்கள். என் நாணய மேற்கோள் கெட்டு போனது. அருவருப்பான நவாலன். அதை பார்க்கவே எனக்கு விரும்பமில்லை. என்ன நடக்குது? யார் எல்லா விளக்குகளையும் ஏற்றினார்கள்? உதவுங்கள். நாம இதை உண்மையாகவே பார்க்க போகிறேனா? நான் புஸ்தகம் பகுதியில் உள்ளேன். ஆத்ரிராமணியை எரிய நேரம். உன்னை பிறகு நேரத்தில் நடத்துவேன். நேரம் எவ்வளவு வேகமா போகுது. இந்த சுற்றத்தின் முடிவை ஏற்றுவோம். ஓ, அவர் சந்தோஷமா இருப்பாராக. நாம் எதிர்பார்த்தது ஒப்ப இதுவாக தான் இருக்கு என நம்புகிறேன். ஆனால் ஏதோ திட்டத்திற்கேற்ப செல்லவில்லை போலே தோன்றுகிறது. கச்சா முட்டைகளை பீட்டாவில் உருவாக்கியது யாருக்கும் பிடிக்காது என்று நினைக்கிறேன். அதை ஆடம்பரமான முறையில் எடுத்துக்கொள்வதை பரிந்துரைக்கிறேன். நான் அதை அருமையாக நினைச்சேன். இது பார்க்க ரொம்ப வேடிக்கையாக உள்ளது. ஒண்ணுக்கும் பாதிக்காம அப்படியே பார்க்க விரும்புறேன். பாருங்கள், இப்போது நீங்கள் ஹோமர் பொத்தானை அழுத்து. பெரிய மாற்றம். இப்போது நேரம் காத்திருக்கலாம்.
வாவ், காரமிளகாய். இது இங்கே சூடாக இருக்க போகிறது. இது சொல்லாமல் இவ்விதம் 2:30 ஆகிறது. ஓ, நான் இதை விரும்புகிறேன். என்ன ஒரு முழு வாளி காய்ந்த மிளகாய்கள். எல்லாருக்கும் அதை சமாளிக்க முடியாது. நம் முடிவு சாதிக்க முடியுமா என்று நம்புகிறேன். கேசி, அது ஒரு பேய். மூசா மூசா, விரைவாக முயற்சி செய். கேசி, எங்களுக்கு அதிக நேரம் இல்லை. இந்த இடத்தில் இன்று நுட்பமாக எப்படி நடந்து கொள்வது? இது ஒரு தீ. இப்போ போகலாம். என் தலைப்பகுதி. அது நான் கொஞ்சம் அளவுக்கு மீறி விட்டேன் என்று நினைக்கிறேன். ஆனால் அது ஒரு கம்பெனி இருக்க. கேசி, நான் வந்து கொண்டிருக்கிறேன். அது மிகவும் வேடிக்கையாக இருந்தது. உண்மையில் நன்றி. அது ஒன்றுமல்ல. என்ன இருக்கிறது? இதை கூட தனமாக திறக்கலாம். ஹூரே, எனக்கு ஹப்பா பாப்பா கிடைத்து விட்டது. என்னிடமே கொஞ்சம் கொடூரமான பூச்சியுடன் ஒரு கொஞ்சம் மோசமான லாலிபாப் இருக்கிறது. அது அருவருப்பாக இருக்கிறது. அதை சாப்பிட நான் விரும்பவில்லை. இந்த கொடூரமான வேஷை ஊட்ட வேண்டும். ஆம், உங்களுக்கு தேவை. சரி, நான் முயற்சிப்பேன். யூப்ரிகன்ஸ், இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. ஆம், இது மிகவும் அழகாக இருக்கிறது. என்ன பாடசாலை ருசி ஏற்றிய பொருள் அல்ல, மிகச் சிறந்தது. நீங்கள் நன்றாயிருக்கிறீர்கள் என்பதை நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மற்றும் நான் என் போன்ற சுவையை பாடசாலை ஏற்றியாக வைத்திருக்கிறேன். நான் கண்டிப்பாக ஒரு சுவையான மூங்கில் குறிகாட்டி மூலம் பூக்களை. இவ்வளவு நீளம், இவ்வளவு இனிமையானது. மிகச் சிறந்த சுவை பொருள். பாபாவை நேசிக்கிறேன். மிக சிலிர்க்க வைக்கும் ஒன்று நீல நிறத்தில் உள்ளது. சுவையாக இருக்கிறது. ஏதோ தவறாக இருப்பது போல தெரிகிறது. நான் இருக்கிறேன். என்ன ஒரு ருசியான அற்புதமான கம்பு மற்றும் மகிழ்ச்சி. இப்போது பபிளை ஊதணும். அது அருவருப்பானது. ஓ தோழி, பாருங்கள் என்ன நடந்து வருகிறது. ஒரு உண்மையான மடகாஸ்கர் கொசுவான் இருக்கிறது. நீ என்ன செஞ்ச? ஓ இல்ல, அது என் மூக்கின் மேல். என்ன? ஆம், நீ என்னை சிரிக்க வைத்தாய். சரி, இப்போ அதை திறக்கிறோம். என்னிடம் ஒரு சுவையான காகிதமும் ஜெல் உள்ளது. என்னோட இருக்கும் புள்ளி விவரம் உங்களிடமும் இருக்கிறது. அருமை. ஓ, எனது நிறம் நீலம். இது மிகவும் சுவையாக உள்ளது. நான் நீல ஜெல்லியை விரும்புகிறேன். ஆம், இது சுவையானது. நானும் எனது ஜெல்லியை சாப்பிட்டேன். இது மிகவும் இனிப்பு மற்றும் ருசிகரமாக உள்ளது. குளிர்ச்சியானது, சுவையாக உள்ளது. ஆஹா, அது சுவாரஸ்யமாக உள்ளது. அதை எப்படி பயன்படுத்துவது என எனக்கு தெரியவில்லை. எனது ஒன்றில் ஒரு அழகான முகத்தை வரைந்து பார்ப்பேன். அதற்கு கண்கள், காதுகள் மற்றும் ஒரு புன்னகை இருக்கும். மிகவும் இனிமையான காமெடி கலைஞன் உருவாகிவிட்டான். இப்போது நான் அதை சாப்பிட போகிறேன். ஆனால் முதலில் அதை மடி. எவ்வளவு அருமையானது இந்த பர்கிகார சாக்லேட் காகிதத்தின் பயிற்சி. இதுவும் நீல ஜெல்லியுடன் மிகவும் சாதாரணமாக பொருந்துகிறது. இது நம்ப முடியாத அளவிற்கு ருசியானதாக உள்ளது. இதை முயற்சிக்க வேண்டுமா என்று நினைக்கிறீர்களா? என்னிடம் ஒரு ஐடியா இருக்கிறது. இந்த காகிதத்தை மடித்து ஒன்றை செய்ய போகிறேன். சாதாரண காகிதத்திலிருந்து மட்டுமல்ல, சாப்பிடக்கூடிய காகிதத்திலிருந்தும் ஒரிகாமி செய்ய முடியும். மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன். செம சரியாக இருக்கிறாய். என்ன செய்கிறேன்னு ஊகிக்கிறாயா? அது ஒரு வானூர்தி. அது எடுத்துக்கொண்டு வருகிறது. என்னை கடலுக்கு கொண்டு செல். நான் மடகாஸ்கர் செல்வதற்கு முடிவு செய்துள்ளேன். என்ன நடக்கிறது? ஓ, நிறுத்து. கைவிரலை உயர்த்து. இது என்ன மகிழ்ச்சி. ஓ, என் கையில் காகிதம் இல்லை. ஆனால் நான் உங்களுடையதை எடுக்கலாம். ஓ, நான் என்ன உருவாக்கிவிட்டேன் பாருங்கள். உங்களுடன் நெடுக குறுக்கு விளையாடுகிறோம். உங்களுக்கு இதே எதிர்பார்ப்பா? நான் ஒரு குறுக்கு இட்டு விடுகிறேன். ஆம், இது ஒரு உண்மையிலேயே நல்ல யோசனை. நான் என் நீல ஸ்வீப்பை இங்கே போடுகிறேன். அதில் நான் செய்வேன். இதுல சரி, இங்கேதானா? மற்றும் நீல நிறத்திலானது. காத்திருக்கவும். நான் வென்று விட்டேன். உள்ள நீ வென்றதுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்ணிருக்கிற? நிச்சயமாக அதை உண்கிறேன். நீங்க என்னோட பகிர்ந்து கொள்வீங்களா? ஆமாம், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் தொடங்க போகிறேன். இல்லை, நான் தொடங்குகிறேன். என்னது? நான் என்ன வாங்கினேன்? அதிசயமாய் சொன்னார்கள். உம்பை நான் திறப்பேன். அவை அற்புதமான புளிப்பான மெலிதான கண்டிகள். அவற்றை சாப்பிட வேண்டும், ஏனெனில் அவை மிகவும் நகைச்சுவையாக உள்ளன. மற்றும் கள் என்ன?
இந்த ஜெல்லியை மேலே ஊற்றுவேன். இதை செய்யலாம். இது வெறித்தனமாக சுவையாகவும் புளிப்பாகவும் இருக்கிறது. ஓ, என்னுடைய முகத்துடன் என்ன பிரச்சனை? நான் ஒரு சுவாரஸ்யமான சாண்ட்விச்சை தயார் செய்வேன். புளிக்கும் மென்மையான கேண்டி எடுத்து அதன் மேல் ஜெல் பரப்புவேன். மேலும் மேலும் நான் ஒரு வெறித்தனமாக இனிக்கும் மற்றும் புளிக்கும் சாண்ட்விச்சை பெறுவேன். ஓ, புளிப்பின் பரமிட், குளிர். சிரிப்பு. நான் அத பரிசமா சாப்பிடுவேன். ஆனால் இந்த புளிப்பு பைத்தியம், இது வெறுக்கத்தக்க வகையில் அருவருப்பாகவும் அதே சமயம் ரொம்ப ருசியாகவும் இருக்கு. என்ன பற்றியனா, எனக்கு ஒரு ஸ்டார் வார்ஸ் சூப்பர் கைத்தடி கிடைச்சிச்சு. ஓ ஆமாங்க, இது ஒரு ரொம்ப ருசியான விஷயம். ஆமாம், SSC pre-arranged straight படுவேன். சதனா எளிய தேவை உண்டு. நான் ஒரே ஒன்றை செய்ய போகிறேன். நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். சாப்பிடு சாப்பிடு. இப்ப நீ என்ன செய்வாயோ பாப்போம். ஆஹா, இது ரொம்ப சுவையா இருக்குது. நம்ப முடியல. முகத்தில் என்ன பிரச்சனை? இல்ல. இது மிகவும் புளிப்பு. நான் உன்னை ஏமாற்றினேன். என்னை குறித்து என்ன நினைக்கிறீங்க? ஓ, எனக்கு மார்மலேட் கண்கள் ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப அழகா உள்ளது. நான் அதையே இதையும் செய்து விட்டேன். இந்த தூளில் நேராக அது ஒரு அற்புதமான உணர்வை தரும். கொண்டாட்டம் போல இனிப்பான பவுடருடன் கூடிய சுவையான மாமரலேட் தேயிலைகளின் சிறந்த இரகசியமே அது. ஆம், இது வியப்பாக சுவையாக இருக்கிறது. இது ரொம்ப குளிர்ச்சியானது. இதிலிருந்து விலக முடியாது. ஓ ஆமாம், ஆனால் எனக்கு இன்னும் நீலபானம் இருக்கும். கடைசி சொட்டு வரை குடிப்பேன். இது மிகவும் நல்லதாயிருந்தது. அது மிகவும் சுவையாக இருந்தது. எனக்கும் தேவை. என்னிடம் இருக்குது, பார்க்கலாம். இது ஒரு வகை இளஞ்சிவப்பு பந்துகள். இது என்ன? அவை சுவையாக இருக்குமா என்று ஆச்சரியமாக உள்ளது. நாவால் முயற்சிக்க வேண்டும். அது எப்படி எண்ணி பார்க்கலாம். இது மிகவும் சுவையாக இருக்கிறது மற்றும் இவ்வளவு பெரிய சுழலும் பந்துகளுக்கு ஒரு சிறப்பு பொருட்டு எனக்கு உள்ளது. அது எவ்வளவு ருசியானது மற்றும் அழகானது. ஓ, அது என் தொண்டையில் சிக்கி இருக்கிறது. எனக்கு உதவவும். ஓ, நான் விரைவாக செய்கிறேன். நான் உங்களை இப்பொழுது காப்பாற்றுகிறேன். அது உதவுவதில்லை. நான் இதை செய்வேன். என் கருத்தில் அது சிறந்தது. வாங்க விளையாடுவோம். நான் உன்னை வென்றேன். நான் தோன்றாவேன். எனக்கு ஒரு சுபா சப்ஸ் இருக்கிறது. மிகவும் இனிப்பு. நான் இந்த சுவையை விரும்புகிறேன். ஆனால் நீல பவுடரும் இருக்கிறது. இப்போது நான் சுபா சப்ஸ் மற்றும் டாய்லெட் பவுடரை சேர்த்து முயல்கிறேன். இது புளிக்கிறது நண்பா. செம்ம குளிர் குளிர். எனது பாகை திறக்க நேரமாகிவிட்டது. வாவ், இது மிகவும் குளுகானதாக இருக்கிறது. பழையம் எண்ணுக்கென்றுதான். ஓ, இது பொருந்தவில்லை. ஓ, இது பொருந்துகிறது. அற்புதம். எனக்கே ஜெல் உள்ளது. நான் எனது வளையத்தின் மீது ஜெலை ஊற்றி இந்த சுவையானதை என் விரலிலேயே நக்குவேன். இது மிகவும் கியூட் மற்றும் ருசியானது. ஆனா இல்லை, இது புளிப்பு. இது பொதுவாக ஒரு அற்புதமான அமிலம். கேளு, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. அதை எனக்கு கொடு. ஏன் நீங்கள் என்ன அறிவீர்கள்? என்ன ஸ்விட்ச். சூப்பர். நான் உங்க பிளாஸ்டிக் கழிவறை மூடிய திறந்து அதை பயன்படுத்தி பார்க்கிறேன். சுவையான இனிப்பு லாலிபாப் உடன். வாவ், என்னால் ஒரு அமிலம் வேண்டுமா? உங்கள் ஜூவை நான் சுவைக்கிறேன். இது அற்புதமாக புளிக்கும் நண்பா. இது மிகவும் சுவையாகவும் மிகவும் புளிக்கவும் உள்ளது. அப்படியா? முதலில் யாரது? நான் உன்னுடையது அழைத்து விடுகிறேன். மெண்டோஸ். மெண்டோஸ் நல்லது. நான் எவ்வளவு நகைச்சுவையாக இருக்கிறேன் பாருங்கள். இது மிகவும் நல்லது. மேலும் நான் எல்லா இனிப்புகளையும் உண்ணுவேன். ஆமாம், நான் அந்த மென்மையான இனிப்புகளில் மிகவும் விரும்புகிறேன். மற்றும் நான் உங்களுடையதை திறக்கிறேன். இதுதானே அதிர்ஷ்டம். நான் இவை அழகான இளஞ்சிவப்பு நிற கோகா கோலா கேன்களை திறப்பேன். அப்படியே மற்றும் ஒரு குச்சியுடன். இது ரொம்ப ருசியா உள்ளது.
இது போன்ற ஒரு தொப்பியிலிருந்து குடிக்கிறது ரொம்ப ரசிப்பானது. என்ன செய்யணும்? நான் முயற்சித்து பார்க்கட்டுமா? தயவு செய்யுங்கள். இல்லை. அம்மா, என்ன நடக்குது? இருங்க, என்ன நடந்தது? ஏன் நிக்கோலா வரல? ஹா? நானா உண்மையில அதுல நம்பிக்கை வைச்சேன். பரவாயில்லை. தயாராகுங்கள். எனக்கு சிறிய சரும சில்லிகள் பண்பட்டு கிடைக்கின்றன. அதிர்ஷ்டசாலி. எனக்கு அதிர்ஷ்டம் குறைவாக இருந்தது. என்ன பாக்குறியா? இது தீப்பொறிச்சலை போல் தெரிகிறது. நல்லா செய்யற. என்ன நான் சரி, அது இல்லைன்னு நம்புறேன். ரொம்ப கூர்மை அதிகம். புகை வருது. பெரிய விஷயம் இல்லை. அப்படியா? இது கூட சுவாரஸ்யமாக இருக்கிறது. பாருங்கள், நான் தீவாயமாக இல்லை. கவனமாக இருங்கள். எனக்கு என்ன கிடைக்கும்? ஓ இல்லை, என் நாக்கு ஆகிறது தீவாயமாக. விரைவாக ஒன்னு ஷவல் வேணும். ஓ சரி, அது ரொம்ப நல்லது. அது தவறுதலாக வந்தது. இங்கே இல்லை. இருக்கலாம். இல்லை. சரி, இது எளிதாயிருக்கணும். வாங்க, நீங்கள் எல்லோரும். எதுவும் காரமாக இல்லை. இது மிகவும் சுவையானது. நீங்கள் இதிலிருந்து எப்படியும் விலக மாட்டீர்கள். உங்களுக்கு உறுதியா? ஏதாவது தண்ணியா? இல்லை, கடையென்றும் இல்லை. எனக்கு அதை பில்குல் தேவையில்லை. பாருங்கள், நான் இன்னும் அதிகமாக எடுத்துக்கொள்கிறேன். நான் அனைத்தையும் முடிக்கப் போகிறேன். சுவையானது. நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்களா? ஏதையா தவறாக உள்ளது பேயால தெரிகிறது. எதுவும் பிரச்சனை இல்லை. அது எதுவும் இல்லை. அது கூர்மையானதாகவே. பாருங்கள், நாங்கள் கவனித்தோம். நான் சுகமாக இருக்கிறேன். நான் நன்றாக இருக்கிறேன். நன்றி, மிகவும் நன்றாக. ஆம், அடுத்தது நீங்கள்தான். நான் முற்றிலும் மறந்துவிட்டேன். இந்த பை மிகவும் பெரியது. இது திறக்குமா? இது யதார்த்தமா? நாங்கள் நெருப்பில் எரிகிறோம். நீங்களும். உங்களுக்காக ஒரு பரிசு வைத்துள்ளேன். ஹே, எனக்கு நன்றி சொல்லாதீர்கள். அதற்கு நன்றி வேண்டாம். சரி, அதை திறந்து பார்ப்போம். வாய்ப்ப வாழ்க்கை செய்கிறது. ஓ சரி, நான் அதை சாப்பிடணும். ஒரு பெரிய சிப்ஸ். இது மிக அதிகமாக காரமாக இருக்கிறது. உனக்கு அனுதாபமாக இருக்கிறது. எனக்கே அனுதாபமாக இருக்கின்றது. டெஸ்டி, நான் அதை முயற்சிச்சு பார்க்கிறேன். இது எலக்சிர் தீயில போல இருக்குது. என் நாவு தீயில உள்ளது. இல்ல, நான் அதை சாப்பிட போறதில்லை. டெஸ்டி, இது சரியாக இருக்கும். நான் அதை செய்ய முடியும். ஓ மா காஷ். ஹலோ, இதையாவது கொடுக்கிறேன். அதுதான், அது கடைசி துடுக்கு. அதை விழுங்கிவிட்டாய். ஆமாம், நீ எரிந்து கொண்டிருக்கிறாய். என்ன செய்வது? சரி, இது உதவும். ஓ நல்லா செஞ்சே. நான் ரெடியா? கலாய் வெடித்தல். அப்படி ஒரு விஷயத்தை நான் ஒருபோதும் பார்த்ததில்லை. ஆமாம், அவர் மிகவும் அழகானவர். மெல்லி நலமானவரா என்று நினைக்கிறேன். ஆம், நான் நலமாயிருக்கிறேன். ஓ கடவுளே, நான் மிக மிக சிரமயம். என்ன குழந்தை, நான் அதை கூட பார்க்க முடியவில்லை. மேலும் எனக்கு இருக்கிறது. உன்னோட இது திறந்து விடுமாலோ? சரி, அதை திறக்க எப்படி? நீ அதை திறக்க முடியுமா பாரு. முடியாது. எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. இங்கே சில நன்றாக அலைய வேலை செய்ய வேண்டும். அதை கீழே இழுத்து திறக்கும். நான் நல்லவனாகிய பிறகு திறக்கின்றேன். நான் உன்னை சாப்பிட போறேன். அது மிகவும் நல்லது. அதிகம் இல்ல. சரி, பரவாயில்ல. முன் வாரம். அங்கே ஒரு பட்டாம்பூச்சி உள்ளது. ஆனா அங்கே என்ன கேள்வின்னு தெரியல. பொறாமை கொண்டு ஆரம்பித்து விடு. ஓ எத்தனை மென்மையான கடிப்பு. இனிமை. இங்கே போகிறது கோலியானி. அதற்குள் ஏதையா குளிர்ச்சி உள்ளது.
சீக்கிரமாக ஒரு பார்வை வாங்குவோம். இங்கே என்ன இருக்கிறது? நீங்கள் அதை பார்க்கின்றீர்களா? அது ஒரு கரப்பான் பூச்சி. என்ன ஒரு கனவு காட்சியிலிருந்து கேஞ்சம் மறுபக்கம் இல்ல கேசிப்பு. அது போயிற்று. ஓ இல்லை, அது போகவில்லை. என்னை பார்க்கிறீர்கள். யாராவது இதை எடுக்கவும் தயவு செய்து. நான் முடியாது. சரி, நானே அதை கவனிக்கிறேன். மிஸ், அவள் தன்னைத்தானே அடித்துக் கொண்டாள். நான் சுமார்தான். உனக்கு நிச்சயமா? நீயே உன்னை அப்படி தள்ளிட்டே போய் அதை சாப்பிட்டு விடு. ஓசா, ஹே, நான் ஆல்மோஸ்ட் சுரண்டிட்டேன். ஏன் அவள் என்னை இப்படி செய்கிறாள்? ஒரு அழகி. எல்லாம் என் சொத்து. அதை கடிக்கலாமே. நான் உன்னை திறந்து விடுவேன். ஓ, அது போதும். பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது என்பதை நான் காட்டுகிறேன். இது எளிது. என் கிண்டருடன் சிக்கன் இருக்கிறதா? உண்மையான சிக்கன். அவளிடம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு நிமிடம். அவள் முட்டைகள் வைத்தாள். அவளுடன் நான் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்காக ஒரு பூ. கேவின், எனக்கு கோழியை கொடுக்காதே. நண்பர்களே, பாருங்கள். சிவப்பு கோழுக்கள் முறிகின்றன. இது எப்படி இருக்கிறது? வாவ், அவை கோழிகள். அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. என்ன? அவை இனிமையானவை. இது மிகவும் நல்லது. ஆம், கோழி. இந்த மாதிரி பயமுறுத்தாதே. என்னிடம் சிறிய மெல்லியவை உள்ளன. நான் அவற்றை மீண்டும் சாப்பிட மாட்டேன். பொறாமைப்படுகிறாயா? எனக்கு உன்னை விட அதிகமாக இருக்கிறது. பாரு, எவ்வளவு பெரிய உருளைக்கிழங்கு. இதை அனைத்தையும் சாப்பிட போகிறேன். உனக்கு ஒரு பல். மில்லா, இதை நிறுத்து. ஓ, என் உள்ளார்ந்த உதவியாளன். இது மிகவும் வசதியானதாக இருக்கும். அது அருமையான யோசனை. இனிமேல் என் வாயிலுள்ளே செல்லு. இது ருசியாக உள்ளது. ஏன் நீ ஊசியால் குப்பிகளை பயன்படுத்த வேண்டும்? எல்லாவற்றையும் வாயில் ஊற்றிக்கொள்ள முடியாத போது. அருமை. நீ அண்மையில வந்துட்டியா? ஓ, மிகவும் கஷ்டமாக உள்ளது. அலெக்ஸ், இப்போது நீ. நான் விரும்புவேன், ஆனால் அம்மா. ருசி. நான் முயற்சிக்கட்டுமா? முடியாது. அது என்னுடையது. சாவு. சரி, உங்களுக்கெல்லாம் வேறபடி சிக்கனமாக இருக்க தெரியும் என்று அறியுது. சின்னவளுக்கு சின்ன கத்துமா? உனக்கு என்ன வேண்டும்? கேட்சப். ஆமாம், நன்றி. நான் எப்போதும் ஒரு நண்பருடன் பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். எனக்கு வருத்தமானது, ஆனால் வாழ்த்துக்கோ அது இன்னும் சிறப்பாக இருக்கும் சுவை. நான் சொல்லித்தான். இது நம்ப முடியாதது. இன்னும் இருவர். நீங்க காரசார சாஸ் விரும்புவீங்களா என நம்புகிறேன். அதுல நிறைய இருக்கு. எப்படி இருக்கு? நல்லதா? மிகவும். என்னால் பின்னால் செல்ல முடியல. ஏதோ சரியில்லை. தீயில் இருக்கிறேன். ஏன் இது தவறு. சப்தம் எவ்வளவு தீவிரமாக இருக்கிறது. கடவுளே, தண்ணீர் வேண்டும் தானா? இல்லை. குறைவா? ஆமாமா. அதிகமா? சரியா தான் இருக்கு. கொஞ்சம் குளிர்ச்சி அடைய வேணும். ஓ, நான் இனி தீயில் இல்லை. நன்றி. எப்போதும் உதவுவதில் மகிழ்ச்சி. எனது உருளைக்கிழங்குகள் ஈரமாக இருக்கின்றன. இது உன்னுடையது இல்லனா? ஃபீதா, உண்மையிலா? என்னோட உருளைக்கிழங்கு இது ரவுண்டா இருக்கணும். சரி, அதுவும் கூட. இதெல்லாம் என் சாய்ச்சேன்னு சொல்லிடலாமே. முட்டாள். என்ன இது? என்ன தெரியல. பாருங்கள், நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். உருளைக்கிழங்குகளை எடுத்து நக்குவோம். ஒரு பெரிய உருளைக்கிழங்குக்கு நமக்கு பல சிறியவை கிடைக்கும். வாவ், இங்கே நிறைய உருளைக்கிழங்குகள் இருக்கின்றன. நான் இன்னொரு ஸ்டேக் எடுப்பேன். இது கனமாக இருக்குது. இந்த அழகைய பாருங்கள். நிறைய உருளைக்கிழங்குகள். இது இன்னும் பெரிதாகி வருகிறது. இதை அனைத்தையும் சாப்பிடக்கு நான் காத்திருக்க முடியவில்லை. ஆனால் முதலில் எனக்கு கிடைத்ததை கொட்ட வேண்டும். எப்படி புதியவற்றை திட்டமிடுவது என்பதை உறுதி செய்ய மீண்டும் தொடரலாம். எனக்கு இந்த ஒரு பெட்டியை நறுக்க வேண்டும். ஆகவே எனக்கு ஒரு பெரிய மலை அளவுக்கு உருளைக்கிழங்குகள் வேண்டும். அப்பா, கடைசி நமக்கு உண்மையில் ஒரு மாலை தேவை. டீனா, உருளைக்கிழங்கு. இதனை முழுமையாக சேர்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நாங்களும் கொஞ்சம் வாங்கலாமா? தயவு செய்து. மேலும் நீங்களே எடுத்துக்கொள்ளவும். என்ன சிறந்த சுவையான உணவு. சரி,
சது மிகவும் ருசியாகவும் ஃப்ரெஷ் மில்லர் சது மிகவும் சிரிச்சி ஸ்பிரோம் குட்டியாஸ் ஃபிளசி உங்க கோடை எப்பொழுதும் சிறிய உணவு கிடைப்பதாக இருந்தால் இன்றைக்கு அதிர்ஷ்டம் இல்ல. ஹாம் ஓ என்னை யாரோ சமைத்து விட்டனர். நான் அவளை காய்ச்சினேனா? அதோவில்லை, அவளும் அதை காய்த்து விட்டாள். ஹே, இது எல்லாம் உன்னால் தான். இதோ உனக்கு ஒன்று. அது என்ன? ஓ, இது ருசியாக இருக்கிறது. இது உண்மையில் நன்றாக உள்ளது. பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. எனக்கு பிடிக்கும். நான் வரிசையில் சென்றுட்டேன். உன்னை பொறுக்கவே முடியவில்லை. இதை நான் முடியாது. கனவு கண்டு கொண்டிரு. உங்களுக்காக அஃது என்னுடையது இப்போது. என்ன? இரு, அது எனது பேரி. ஓ, எனக்கு எவ்வளவு தேவையில்லை. அவமானமாக உள்ளது. சீக்கிரம் பெல்ஸ். என் பேரி எங்கே? பிளாக்கெரி ரொம்ப சுவையான கனி, எவ்வளவு இனிக்கும் மற்றும் சாரானதாக உள்ளது. மிக சுவையாக இருந்தது. ஹூ, இது மிக விரைவில் முடிந்தது என்பது சோகம். அலெக்ஸ், இப்போது இங்கேயா? இறுதியாக இது எவ்வளவு பெரியதும் ஆர்ப்பாட்டமானதும் உள்ளே ஆச்சரியங்களும் நம்ப முடியாதவையும். எனக்கும் ஒன்று வேண்டும். நான் இதுவே என் குழந்தை. மேலும் கடி. அது என்ன? புழுக்கள். ஏதோ தவறு. அவை எனது நாவில் இருக்கின்றன. என்ன ஒரு கனவு பயம். ஆக், விருப்பு தோன்றாதது, அருவருக்கத்தக்கது. ஆக்,